இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் தாண்டி லேர்ன் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் புதுசா லேர்ன் பண்ணும்போது உங்களுக்குள்ளார ஒரு ஹாப்பினஸ் உருவாகும். நீங்க ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஹாப்பினஸோட ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க பிரெயின்ல அந்த என்டார்பின் சொல்லக்கூடிய ஹாப்பி ஹார்மோனை சுரந்து உங்களுடைய கல்வி கற்றல் ஆனது புதிய விஷயங்களை புதுசா கத்துக்கும் போது உள்ளாறக்கூடிய பழைய கர்மாக்களை கழிக்கும். அப்போ உங்களுக்கு ஹாப்பினஸ் உருவாகும். அப்படி உருவானா அது வந்து உங்களுடைய யூஜிசி நெட்டோட படிப்பு. எக்ஸாம் வந்துருச்சு, நம்ம வந்து ஆஹ், ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாச்சுன்னா அது வந்து யோகா படிப்புக்கு அழகல்ல. ஸோ அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய டைமை வந்து இதுக்காக ஒதுக்கணும். இந்த 1 hour டெய்லி 1 hour வந்து மண்டே டு ஃப்ரைடே 1 hour நான் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறேன். அதுக்கு டைம் வந்து உங்களுடைய 7:30 to 8:30. இந்த டைம் வந்து உங்க நேரத்தை ஒதுக்கி நீங்க வந்து உட்காந்துக்கணும். எங்க இருப்பீங்களோ தெரியாது, அங்க வந்து செட்டில் ஆகி உட்காந்துக்கணும். ஸோ அந்த 1 hour வந்து ஒன்ஸ் சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த சிலபஸ்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கும். 1 hour ஸ்டார்ட் ஆகுறதும் தெரியாது, முடியறதும் தெரியாது. 1 hour சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா நம்ம நிறைய பகுதிகளை கவர் பண்ணுவோம். எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. நீங்க எம்எஸ்சில 2 வருஷம் படிச்சதை நாம இங்க சும்மா ரீகால் பண்ண எக்ஸாம் எழுதிடலாம். ஆனா எம்எஸ்சில அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும். எந்த யூனிவர்சிட்டி எம்எஸ்சியை யூஜிசி நெட்டு குவாலிஃபை பண்ற அளவுக்குலாம் எம்எஸ்சி வந்து சொல்லிக் கொடுக்கல. எனக்கு தெரியும், எல்லா யூனிவர்சிட்டியோட சிலபஸும் தெரியும், எல்லா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் தெரியும், அவங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்போ அது வந்து அவங்க எம்எஸ்சி போய் நீங்க எக்ஸாம் எழுதணும்னு தெரியும். இப்போ இதுல ஒரே ஒரு டிஃபிகல்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்ன அந்த வேர்டை ஐயா வந்து ஞாபகப்படுத்தினாரு. யூஜிசி நெட்டு பொறுத்த வரைக்கும் ஃபெயில் ஆகிறதா கஷ்டம். குவாலிஃபை பண்றது வந்து கஷ்டம் கிடையாது. வேணும்னே நானே ஃபெயில் ஆகும்னு நினைச்சாதான் பண்ண முடியும், அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப இந்த பிஹெச்டி அப்படிங்கறது உள்ளார வந்த பிறகு கட் ஆஃப் வந்து நமக்கு வந்து ஒரு 56-57% தான் யூஜிசி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வச்சிருந்தாங்க. இப்ப அந்த கட் ஆஃப் என்னாச்சுன்னா பிஹெச்டி டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு. அதுக்கு மேல பக்கத்துல இருந்த ஜேஆர்எஃப் வந்து இப்ப யூஜிசி நெட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டேக் ஓவர் பண்ணுது. அந்த ஜேஆர்எஃப்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுது. ஸோ கட் ஆஃப் கொஞ்சம் கூடுது. அதனால வந்து நீங்க கொஞ்சம் இத்தனை பேட்ச்ல படிச்சவங்கள விட இப்ப லாஸ்ட் பேட்ச்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து பிஹெச்டி குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆனா அவங்களோட கட் ஆஃப் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கட் ஆஃப்ல பார்த்தா அவங்க எல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கட் ஆஃப் மார்க் வாங்கியிருக்காங்க. 174, 160, 182 எடுத்து வந்து 184 கட் ஆஃப். இது வரைக்கும் அந்த அளவு கட் ஆஃப் போனது கிடையாது. காரணம் என்னன்னா அவங்க வந்து அதை பிஹெச்டிக்கு மூவ் பண்றாங்க, அதுல இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். ஸோ அது வந்து நமக்கு தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ஒரு ப்ரொஃபசர் அப்படின்னா இப்ப நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்த்து வந்திருப்பீங்க? இப்ப நானும் வேல்முருகன் ஐயா இருக்கிறோம் அப்படின்னா என்கிட்ட நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஸோ இவங்க 2 பேரும் எக்ஸாம் கைட் பண்ணிடுவாங்களா, இவங்க கிட்ட அந்த பவர் இருக்குமா, இவங்க நம்ம குவாலிஃபை பண்ண வச்சிருவாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்கல்ல. அதே மாதிரிதான் நீங்க போய் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த காலேஜ்ல நம்மளை கைட் பண்ணுவாங்களா, படிக்க வைப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டியை வந்து நமக்கு வளர்க்கறதுக்காக தான் இந்த அளவுக்கு அந்த கட் ஆஃப் வந்து வந்திருக்கு. ஆனாலும் கூட அது நமக்கு ஒன்றும் பெரிய கடினமெல்லாம் கிடையாது. படிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம படிக்க போறோம், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி யூஜிசி ஓட பேப்பர் 2 சப்ஜெக்ட் கோடு 100 சிலபஸ் யார் பார்த்துருக்கீங்க? யாருக்கிட்ட சிலபஸ் இருக்கு? பிரிண்டட் காப்பி. ஆதித், துரை, 2 பேர்கிட்ட. ஓகே, கூகுள் கிளாஸ் ரூம்ல நம்ம இதில் அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷேர் ஆகுது பாருங்க. என்னோட பிசியில இருந்து இப்போ எடுக்க முடியாது. ஓகே, வேல்முருகன் ஐயா, உங்ககிட்ட சிலபஸ் இருக்கா? டெஸ்க்டாப்ல இருக்கிற ஃபைல்ல. ஹலோ, ஷேர் பண்ணிட்டோமா?
ஒரு நிமிஷம் என்கிட்ட. எடுத்துட்டேன், சிலபஸ் எடுத்துட்டேன். ஷேரிங் பவர் கொடுத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. பேப்பர் 2 எடுத்துட்டேன், பேப்பர் 1. ஹாட் மோஸ்ட் டிசபிள் ஸ்கிரீன். எனக்கு ஒன்று டிரைவே காணாம போயிருக்கு. ஐயா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஹோஸ்ட் கொடுக்குறேன், ஷேர் பண்றீங்களா? பண்ணுங்க ஐயா. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல இருக்கீங்களா, அது கொடுக்கணுமா இல்லை கீழே இருக்கிற பேர் இருக்கு அது மட்டும்? பேர் மட்டும் ஸ்கிரீன்ல இருந்து கொடுங்க. ஓகே வாய்ஸ் இஸ் த்ரூ மொபைல். ஓகே. ஸ்கிரீன் ஃபார் ஃபேஸ். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு 10 யூனிட், செகண்ட் பேப்பருக்கு 10 யூனிட். இந்த ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு 10 யூனிட்ல ஈச் யூனிட் 5 கொஸ்டின் கேரி பண்ணும். டோட்டலாக நமக்கு 50 கொஸ்டின் வரும். செகண்ட் பேப்பரில் 10 யூனிட்ல ஒவ்வொரு யூனிட்டும் 10 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின். ஆனால் ஒவ்வொரு யூனிட்டும் எக்ஸாக்டாக 10 கொஸ்டின் கேரி பண்ணுமானா பண்ணாது. ஸோ ஒரு சில யூனிட் வந்து 8 கொஸ்டின் கேரி பண்ணலாம், இன்னொரு யூனிட் 12 ஆர் 11 கொஸ்டின் கேரி பண்ணலாம், முன்ன பின்ன இருக்கும். ஸோ பட் ஆனால் நமக்கு வந்து எல்லா யூனிட்டுமே நம்ம கவர் பண்ணி படிச்சிருவோம். அதுக்கு வந்து நம்ம யூனிட் டெஸ்ட் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் எழுதின கொஸ்டின் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் எக்ஸாம் எழுத நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் எப்படி கொஸ்டினாக மாறுது. கொஸ்டின் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் மேலே இருக்கிற அந்த லைன் கேள்விகள் கேட்டிருக்காங்களே அதை படிக்கிறதுனால கேள்வி வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதில் சில கீவேர்டு தான் இருக்கும். அந்த கொஸ்டின் எது கம்ப்ளீட் பண்ணால் கீழே இருக்கிற 4 ஆப்ஷன் இருக்கு, அதுவே கொஸ்டினை வந்து கம்ப்ளீட் பண்ணும். அதன் பிறகுதான் நீங்க அந்த ஆன்சரை வந்து நீங்க சூஸ் பண்ண முடியும். அதுல நிறைய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய அஹ், அந்த திங்கிங் எவ்வளவு குயிக்கா அனலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட அனாலிசிஸ். அதுக்காக தான் அது பண்றது. இப்ப அந்த சிலபஸ்லயும் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே. நம்மளுடைய குவாலிட்டியை வந்து நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டியை வந்து நம்ம செக் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸாம் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம அடிக்கடி டெய்லி வந்து பேஸில் நம்ம அட்டன் பண்ணுறது. ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே அந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் போய் எழுதி பார்க்கறது, அதன் பிறகு நம்மளுடைய அந்த கீவேர்டை வந்து சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போது நமக்கு அது வந்து ஒர்க் ஆகும். ஒன்னே ஒன்று என்ன முடிவு பண்ணிக்கணும்னா, 6 மந்த்து கன்சீவாக இருக்கான்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ கன்சீவாக இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, வயிற்றுக்குள்ளார ஒரு குழந்தை இருந்ததுன்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குள்ளார ஒரு ஒரு அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 மந்த்துக்கு ஒரு உயிரை நீங்க ஜெனிக்கணும்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 10 மந்த் தேவைப்படுது. ஆனா நாம எடுத்துக்கிறது 5 மந்த் தான். அதுல பாதி தான். நீங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒரு ஜேஆர்எஃப் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நாம ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ஒரு 5 to 6 மந்த். இந்த 6 மந்த்தும் எப்படி ஒரு வயிற்றுக்குள்ளார குழந்தை இருந்தா ஒரு தாய் கேரிங் இருப்பாங்களோ, அதுக்கு பேரு கேரிங்னு தான் பேரு. அது மாதிரி இந்த 6 மந்த்தை நீங்க வந்து ஒரு யூஜிசிக்காக கேர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஈவினிங் 1 hour இது வந்து போதாது, பத்தாது தான். ஆனால் இந்த 1 hourல கொடுக்கறத வச்சு மீதி இன்னொரு கொஞ்ச நேரம் நீங்கள் ஒரு 1 or 2 hours டெய்லி கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கண்டிப்பாக வேல்முருகன் ஐயா கொடுக்கறத வந்து நீங்கள் அவர் அப்லோட் பண்ணுற மெட்டீரியல் ஆகட்டும் இல்லை கொஷின் ஆகட்டும், அதை நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு 1 hour பத்தாது. அதை மட்டும் அன்னன்னைக்கு பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபை பண்ணுறது உண்மையிலே கஷ்டம்லாம் கிடையாது. அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அதில். ஏன்னா 4 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க, 4ல இருந்து 5 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் போட்டு உட்காந்து படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரும் படிக்க மாட்டாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி 1 வீக்ல தான் படிப்பாங்க. 1 வீக் ஆர் 2 வீக் மட்டும்தான் எக்ஸாமுக்கு முன்னாடி, ஜஸ்ட் 1 or 2 வீக் மட்டும் படிப்பாங்க, அவங்க ஃபெயில் ஆகுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை உருவாகுது. இது எதனால அப்படின்னா,
அவங்க இந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு படிக்கிறது இல்லை. பட் ஆனால் நீங்க வந்துட்டீங்க இப்போ படிக்கிறதுக்கு. ஸோ உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கும், கைட் பண்றதுக்கு இருக்கும். அதனால வந்து இதை நீங்க உருவாக்கணும். ஐயா ஷேர் பண்ண முடியுதாங்க ஐயா? ஏன் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டேன், உங்களுக்கு எனக்கு ஷேரிங் பவர் கொடுக்கல என்ன? வாட்ஸ்அப்பா? நான் உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்தேன். எதுல கொடுத்தீங்க? போன்ல கொடுத்தீங்களா இல்ல மொபைல்ல கொடுத்தீங்க? அந்த டிரைவே இல்லைம்மா. இந்த டிரைவே உள்ள எங்கேயோ போச்சு. இந்த டி டிரைவே ஒர்க் ஆகும். சி டிரைவ் மட்டும் தான் டி டிரைவ் வரல. இப்போ வந்து ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து கேட்குறாங்க. அதனால வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட் புக்கை எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே படிக்க வேண்டியது. இதெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னா நமக்கு சிலபஸ்ல பகவத்கீதை 700 ஸ்லோகமும் கிடையாது. 18 சாப்டர்ல 9 சாப்டர் மட்டும் தான் நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகுது. அதனால அதை படிச்சிடலாம். உபனிஷத்துல பிரகதாரண்ய உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, 2 உபனிஷத்தை மட்டும் படிக்க முடியாது. மீதி எல்லா உபனிஷத்தும் எல்லா வெர்ஸும் முழுசாவே படிச்சிடலாம். ஸோ எந்த வெர்ஸ் எங்க இருக்கு, என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத நம்மளால படிக்கணும். ஆஹ் அடயோகா டெக்ஸ்ட்ல வந்து மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கு. ஹதயோகா எல்லாமே நம்மகிட்ட ரெடியா இருக்கு. அதுல உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஹ் யோக வித்யா அப்படின்னு ஒரு ஒரு புக் இருக்கும். அப்படி இல்லைன்னா கைவல்யதாம். ஸோ கைவல்யதாமால இருக்கக்கூடிய எடிஷன் அப்படியே உங்களுக்கு கொஸ்டின் வரும். அந்த கைவல்யதாமாவோட எல்லா புக்கும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு எல்லாமே தான். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த மெட்டீரியல்ல இப்ப நமக்கு படிக்கிற மெட்டீரியல் போதுமானதா இருந்தாலும் கூட ஃபியூச்சர்ல நீங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னும் போது உங்ககிட்ட ரெஃபரன்ஸ்க்கு வந்து புக்கு வேணுங்கிறதுனால நான் இதெல்லாம் சொல்றேன். ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ராமகிருஷ்ண மடம் போனீங்கன்னா ஒரு சில மடத்துல கம்மியா புக் இருக்கும். ஆனா ஒரு சில இடத்துல எல்லாமே இருக்கும். சென்னை போன்ற சிட்டிலாம் வந்து மயிலாப்பூர் அப்படிலாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் நிறைய புக்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் எல்லா புக்ஸுமே இருக்கும். அதை பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா தமிழ்ல படிச்சுட்டு அந்த ஸ்லோகல் வெர்ஸ் எல்லாம் படிக்கிறது ஈஸியா இருக்கும். அதே போல உங்களுக்கு வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிற விஷயம் எக்ஸாம்ல ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா உங்களுக்கு ஸ்லோகத்தை வந்து முழுசா படிக்க முடியும், ஸ்லோகத்தை படிச்சுக்க முடியும். அப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா. மெட்டீரியல்ல படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும், கஷ்டமா இருக்கும். செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு அது பழகிப்போகுது. நம்ம அந்த கரணங்கள்னு சொல்லக்கூடிய மனம் எப்படி ஒர்க் ஆகுது, புத்தி எப்படி ஒர்க் ஆகுது, அகங்காரம் எப்படி ஒர்க் ஆகுது, சித்தம் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் நம்ம வந்து ரியலைஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம படிக்க போறது எல்லாமே யோகா அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட்னா என்ன, அந்த யோகாங்கிற சப்ஜெக்ட்ல என்னென்னலாம் இருக்கு அந்த சிலபஸ்ல, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது ஆஹ், இது வரைக்கும் நம்ம படிச்ச அனாட்டமி பிசியாலஜி, அனாட்டமி பிசியாலஜி நமக்கு அலைடு சயின்ஸ்ல உண்டு. அதை தாண்டி சில விஷயங்கள் எல்லாம் படிப்போம். அந்த படிப்பெல்லாம் இது வரைக்கும் எதுலையுமே கிடையாது. எந்த சப்ஜெக்ட் 102 சப்ஜெக்ட் இருக்கு யூஜிசி நெட் எக்ஸாம்ல. முழுமையான சப்ஜெக்ட் மனிதனுக்கானது இது மட்டும்தான். இந்த யோகா அப்படிங்கறது எதை சொல்லிக் கொடுக்கும், எதை யோகான்னு இது வரைக்கும் நம்ம உலகம் நம்பிட்டு இருக்கு, நாம எதை யோகான்னு படிக்க போறோம், நீங்க எதை யோகான்னு போய் ஃபியூச்சர்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக சொல்லிக் கொடுக்க போறீங்க, அது எல்லாமே இந்த சிலபஸ்ல பக்காவா டிசைன் பண்ணியிருக்கு. இந்த யூஜிசி நெட்டோட சிலபஸை கண்டிப்பா மனிதர்களால உருவாக்க முடியாது, உருவாக்கி இருக்க முடியாது. சம்திங் ஏதோ ஒரு ரிஷி முனிவர்களோட பிளஸ்ஸிங், அவங்களோட கிரேஸ்ல இந்த சிலபஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த யூஜிசி நெட் சிலபஸ் வந்த பிறகு எல்லா யூனிவர்சிட்டிலையும் சிலபஸ் வந்து இப்போ மாறிடுது.
இப்பதான் யோகா அப்படிங்கிற ஒரு ஒரு வடிவமே எடுத்திருக்கு. ஒரு 2500 வருஷத்துக்கு அப்புறம், 2500 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் யோகா வந்து யுஜிசி நெட்டுக்கு அப்புறம் தான் யோகா வந்து ஒரு பிரேம் ஒர்க்கை அடையுது, ஒரு கட்டமைப்பே வந்து அடையுது. திருவள்ளுவர், திருமூலர், இயேசுநாதர், புத்தா, புத்தர், ஜெயினிசம், இதெல்லாம் உருவான காலங்கள். அவங்களெல்லாம் ஒரு காலத்துல வந்து எல்லாரும் யோகாக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஒரு காலகட்டத்துல ஆளாள் ஒரு பக்கத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேதாந்தம், இவங்க எல்லாமே வந்து ஒரு சத்தர்ஷனங்கள் உருவான டைம் அந்த டைம். அந்த காலகட்டங்கள்ல வந்து ஒரு 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாரும் வந்து இந்த யோகா வந்து பல்வேறு கோணங்கள்ல வந்து ஒர்க் பண்ணி அந்த டைம்ல ஃபுல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யோகா வந்து ஒரு மாதிரி டைலூட் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நடுவுல வந்து நிறைய இந்த வைணவம் அதெல்லாம் கொஞ்சம் தலையெடுத்து இதெல்லாம் இந்த யோகாலாம் கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்டு, ஏன்னா வேதங்கள்லாம் வந்து ஒழிக்கப்படுது, வே ஆகம விதிகள்லாம் ஒழிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தி மார்க்கத்துல வந்து இன்னைக்கு கோயில்கள்லாம் கட்டப்பட்டதனுடைய அதுக்கும் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க, பிரயத்தனம். இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு கோயிலும் போய் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால பிரமிப்பா இருக்கும் உங்களால. அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா யோக பாடங்களை வந்து அவங்க வந்து கல் சிலையில வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கல்லுல வந்து ஒரு சிலையை வடிக்கணும், அவங்களுக்கு என்ன தலைவிதி அப்படி வடிச்சு அப்படி கட்டணும்? என்ன அழகுக்காகவா, இல்ல பேருக்காகவா, புகழுக்காகவா, எதுக்காக பண்ணியிருக்கணும்? ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இப்ப நாம வந்து நம்ம கிட்ட கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி வைக்கிறோம் அல்லது புக்கை பிரிண்ட் போட்டு வைக்கிறோம். அது மாதிரி அவங்களுக்கு இருந்த காலங்கள் அதுதான், கல்லுல தான் செதுக்கி வைக்க முடியும். ஸோ தகவலை வந்து அவங்க வந்து கேரி பண்ணாங்க, ஒரு பாடத்தை வந்து அந்த சிற்பங்கள்ல கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது பேர் ஷில்ப வேதம்னு பேர். வேதத்துல ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த மாதிரி அவங்களுடைய எஜுகேஷன், அவங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ண ஒரு விஷயத்தை கேரி பண்றதுக்காக பண்றாங்க. அந்த மாதிரி காலங்கள்ல வந்து யோகங்கள் வந்து இன்னொரு வடிவம் எடுக்குது. ஸோ கதைகள் மூலமாக இந்த வேதாந்த தத்துவங்களை வந்து கதைகள் மூலமா, வேதத்தினுடைய தத்துவங்களை கதைகள் மூலமா சொன்னாங்க. கடைசியில கதைகள் மட்டும் டெவலப் ஆயிடுச்சு. கருத்துக்கள் வந்து அவங்க என்ன கான்செப்ட் சொல்ல வந்தாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து பின்னாடி போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் உலகத்துக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு ஃபில்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் பண்றதோ ஒரு ஸ்மோக் பண்றதோ கீழே வந்து ஒரு கண்டென்ட் போடுவாங்க. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு நாட்டுக்கெல்லாம் கேடு, இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படி, இதெல்லாம் மேண்டேட்டரி பண்ணுவாங்க. ஒரு ஸ்கிரீன் எந்த ஒரு ஃபில்ம் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த படத்துல வரதெல்லாம் கற்பனைகள், அதே போல இந்த மாதிரி எல்லாம் புகை இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு படத்தினுடைய பிகினிங்ல போடுவாங்க. ஓப்பனா உங்க முன்னாடி டிக்ளேர் பண்றேன். இப்ப அதெல்லாம் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் இதெல்லாம் கவர்மெண்ட் ரூல் இல்லையா? கவர்மெண்டோட ரூல். அந்த அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்கிறது யாரு? அதுவும் கவர்மெண்ட் தான். ஸோ இப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் கூலி படம் பார்த்துருக்கீங்க? அஹ், தலைவர் படம், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச படம் கூலி படம் பார்த்தாச்சா? கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஸோ அதுல என்ன இருக்கும்னா நிறைய பேர் அடிக்கிறதும் கொல்றதும் சர்வசாதாரணமா இருக்கும். அஹ், அவரு தலைவா வந்து கண்டிப்பா அவரே ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் தான். அவரும் புருஷ பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு, சத்தர்ஷனங்கள் பத்தி பேசியிருப்பாரு. அவருமே ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் தான். அஹ், நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரும். இப்போ அவங்கள போய் கேட்டோம்னா அப்போ ஒரு உயிரை வந்து கொல்றது, இப்ப அவரை ஃபாலோ பண்றவங்க எத்தனை பேர்? இப்ப நிறைய பேர் நம்மளே வந்து இப்படி பண்ணுவோம் அவர்கிட்ட, அவரை பார்த்துட்டு. சின்ன வயசுல இப்ப நிறைய குழந்தைங்க எல்லாம் அவரை பார்க்கும் போது இன்ஸ்பயர் ஆகுவாங்க. இப்ப நாமளே இன்ஸ்பயர். எத்தனை பேர் வந்து நேத்து படத்துக்கு போனாங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் மேல இருக்கக்கூடிய பற்று, அவர் என்ன பண்றாரோ அதை நம்ம பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம நாட்டுல வந்து துப்பாக்கி வச்சுக்கிறது நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனா அங்க சர்வசாதாரணமா துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா ஒரு பதிவு நமக்குள்ளார என்ன கத்துக் கொடுக்குறோம், என்ன பதிவாகுது. அப்போ ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு சொல்லி கொடுக்கல. ஸோ எஜுகேஷனுங்கிறது அது அது ஒரு விதமான எஜுகேஷன். அது அது வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒருத்தருக்குள்ளார கருமையத்துல தப்பான விஷயங்களை உருவாக்குது. இதுக்கு அவங்கள போய் கேட்ட ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பாங்க. எப்படின்னா மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் மிகப்பெரிய போர்கள் நடந்திருக்கு. மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய போர்களை எடுத்து படிச்சீங்கன்னா, மகாபாரதனுடைய கதைகளை எடுத்து படிக்கும்போது அதுல ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அவங்க அந்த போர்ல நடந்தது, வியூகம், சக்கர வியூகம், ஒவ்வொரு வியூகங்களை எடுத்து நீங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 பாகுபலி ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் அதனுடைய பிரம்மாண்டம் எல்லாம். அந்த மாதிரி இருக்கும். அப்ப
அதுல இருக்கக்கூடிய போரெல்லாம் அப்ப அங்க இல்லையா? ஸ்பிரிச்சுவல் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்துல அங்க எல்லாம் சண்டை இல்லையா? அவங்க எல்லாம் கற்பனையில சண்டை வைக்கலையா அப்படின்னா, அந்த பகவத்கீதையில மகாபாரதத்துல நடந்த போர், மகாபாரத போர்ல இருக்கக்கூடிய கேரக்டர் 100 பேரா இருக்கட்டும் அல்லது 5 பேரா இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒட்டுமொத்த போர், அந்த தீய குணங்கள் எல்லாமே நமக்குள்ளாரே இருக்கு. நமக்குள்ளார போராடி அழிக்க வேண்டியது அதெல்லாம். சோ நல்லது 5 இருக்குன்னா கெட்டது 100 இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு மகாபாரத ராமாயணமும் தனக்குள்ளார நடக்கக்கூடியது. தனக்குள்ளார என்னென்ன நிகழ்வுகிறது அப்படிங்கறத வந்து ஒரு கதாபாத்திரத்தை வச்சு வெளியில சொல்லி கொடுத்தாங்க. அது என்னாச்சுன்னா கதை மட்டும் நின்று போச்சு. இன்னைக்கு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தனுடைய மைண்டை வந்து எப்படி வந்து ஒரு அட்டென்ஷன் கொண்டு வரலாங்கிறதுக்காக ஒரு உயிரை வந்து சர்வ சாதாரணமா கொல்லுகின்ற அளவுக்கு நமக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நாடு இன்னைக்கு இந்த லெவல்ல வந்த பிறகு கூட, இவ்வளோ கம்ப்யூட்டர் காலம் வந்து இன்னைக்கு ஏஐ டூல்லாம் வந்த பிறகு கூட இன்னைக்கு போர் நடத்திட்டு இருக்கோம், மிலிட்ரி வச்சு கேரி பண்ணிட்டு இருப்போம். மனிதர்கள்லாம் இந்த நில உலகத்துல ஒரு நிலையற்ற வாழ்க்கை, கொஞ்ச நாள் தான், கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்கும் கேரண்டி இருக்கு. ஆனா லைஃபுக்கெல்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. நாளை காலையில் நம்ம எந்திரிப்போங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அப்பேற்பட்ட லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு வாழ்றதுக்கான தகுதி இருந்தும் கூட, ஆனாலும் நம்மள அடிச்சுக்கணும். இன்னைக்கு எப்பேற்பட்ட நாள் தெரியுமா? இன்னைக்கு சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினத்தை, இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். பயங்கர ஹாப்பி இல்லை நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்ட இருந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும்? சுதந்திரம் யார்கிட்ட இருந்து வாங்கணும்? ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதன் வாங்கினது. அப்ப மனிதனுடைய அறியாமை எவ்வளவு இருந்திருக்குது பாருங்க. ஒரு மனிதன் இன்னொருத்தனை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது கூடவா தெரியாது? யோகா எடுத்த உடனே சொல்லுது அஹிம்சா. அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நித வைரத்தியாகும். அப்போ ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு துன்பப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து நிலைநாட்டக்கூடியது யோகா. இந்த யோகா 2500 வருஷங்களுக்கு முன்னாடி, இது 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட, யோகாங்கிறது எல்லாராலும் பிராக்டிஸ் பண்ணப்பட்ட ஒரு பாரத பூமி இது. இந்த பூமியில கூட இன்னும் வந்து யோகா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகாம இருக்கு. உலக நாடுகள் ஃபுல்லா இப்ப 2014 இருந்து சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா அப்படிங்கிறது 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்ப எல்லா உலக நாடுகளுக்கும் யோகா பத்தி தெரியும். ஆனா யோகானா என்னன்னு தெரியும்னா ஆசனா பண்ண தெரியும். யோகா ஆசனா தான் யோகா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கான்செப்ட் எல்லாம் இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிலபஸ், அதை நீங்க படிக்க படிக்க உங்களுடைய ஒட்டுமொத்த உலகியல் வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கையினுடைய அர்த்தம், நீங்க ஏன் பிறந்திருக்கீங்க, எதுக்கு வாழ்றீங்க அப்படிங்கிற இன்னொரு இன்னொரு டைமென்ஷன் உங்கள்ல இருந்து உருவாகும். கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் அபி அனஷ்டம் ததன்ய சாதாரணத்துவாத். இங்க உலகத்துல படைக்கப்பட்டது எல்லாம் உங்களுக்கு நஷ்டமாக போகுது. அபி அனஷ்டம் தது அந்நிய சாதாரணத்துவாது. இந்த உலக விஷயங்கள் வந்து அந்நிய சாதாரண மக்களுக்காக மட்டும் தொடர்ந்து இயங்கும், உங்களுக்கு இயங்காது. அவ்வளவு சீக்கிரம் இது புரியாது. இது புரிஞ்சுன்னா நீங்க நேற்று குவாலிஃபை பண்ணிடுவீங்க, அவ்வளவுதான். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லி கொடுத்துருவேன். நீங்க படிக்க வேண்டியது வந்து, இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி தெரியுமா குவாலிஃபை பண்ணுவோம்? 2 புக்கு படிச்சா போதும். ஒன்னு ஹதயோக டெக்ஸ்ட், இன்னொன்னு பதஞ்சலி சூத்திரம். இந்த 2 படிச்சாலே நம்ம வந்து குவாலிஃபை பண்ணிடுறது. இப்ப எல்லாம் என்ன தெரியுமாச்சு? ஏன்னா அந்த கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த 2 டெக்ஸ்ட்ல இருந்தா கொஸ்டின் எடுக்க தெரியும். மற்ற டெக்ஸ்ட்ல எப்படி கொஸ்டின் எடுக்கிறது, எங்கிருந்து எடுக்கிறது அப்படிங்கறதுல தெரியாம இருந்தது. இப்போ எல்லா புக்ல இருந்தும் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் கொஸ்டின் எடுத்து பழகிட்டாங்க. அவங்களுக்குமே ஒரு மெட்டீரியல் எப்படி, இதுக்கு முன்னாடி மெட்டீரியல் எங்க இருக்கு அப்படின்லாம் தெரியாம இருந்தது. இப்ப எல்லா கையிலயும் எங்க மெட்டீரியல் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சிலபஸ் வெளியே விட்ட பிறகு போது ஸ்டூடெண்ட்டுக்கும் எந்த மெட்டீரியல் எங்க படிக்கிறதுன்னு தெரியல, அவங்களுக்கும் கொஸ்டின் எங்க எடுக்கிறதுன்னு தெரியல. யூஜிசியே வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடத்திட்டு இருந்தது. அதன் பிறகு என்டிஏ, இப்ப நம்ம எக்ஸாம் எழுதுறது என்டிஏ, அது தெரியும் தானே? அது ஒரு டெஸ்டிங் ஏஜென்சி.
அந்த ஏஜென்சி என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்க உள்ளார வந்து டெஸ்ட் நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. அவங்க ஆள் போட்டுருவாங்க, ஸ்டாஃப் போட்டுருவாங்க. அந்த அந்த ஸ்டாஃப்க்கு என்ன வேலைன்னா கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது தான். அவங்க கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனாலும் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ற ஆளை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிப்பாங்க. யார் யாரெல்லாம் இப்ப 10 பேரை பிடிச்சி 10 யூனிட் வந்து ஒவ்வொருத்தர் எக்ஸ்பர்ட் இருக்கிறவங்க கிட்ட கொஸ்டினை வாங்கிடுவாங்க. அப்போ கொஸ்டின் வந்து உங்களுக்கு டஃபா தான் இருக்கும். செகண்ட் பேப்பர் கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகும், அல்லது கொஸ்டின் இருக்கிற கான்செப்ட் வந்து அந்த இருக்கக்கூடிய 4 கீவேர்டு கொஸ்டின் ஆகும், மாறும். ஒண்ணுக்குள்ளார ஒன்று லிங்க் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரோட கொஸ்டினை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று கூட திரும்பி வந்திருக்காது. என்ன கொஸ்டின் பேப்பர் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வெறும் ஒரு சப்ஜெக்ட் 100 கொஸ்டின் தான் வந்திருக்கும். ஆனால் அதில் 50 50 5 செட் எடுத்திருப்பாங்க. அப்போ 250 கொஸ்டின் இருக்கும். ஒரு எக்ஸாமுக்கு 250 கொஸ்டின் ரிலீஸ் ஆகும். அத்தனை கொஸ்டின் ரிலீஸ் ஆனாலும் அது வந்து ரிப்பீட் ஆகாது. ஏன்னா அவ்வளோ சப்ஜெக்ட் உள்ளார இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக மார்க் வரணும்னா மேத்தமெட்டிக்கில் இருக்கக்கூடிய யூனிட்டை கொஞ்சம் நல்லா படிக்கிறது, நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஏன்னா அதில் வந்து லாஜிக் தான். நீங்கள் அதில் அவங்க எப்படி திருப்பி கேட்டாலும் அதில் ஆன்சர் வரதான் போகுது. ஸோ ஒரு 3 யூனிட் வந்து உங்களுக்கு அதில் வந்து ரெண்டாக சப்போர்ட் பண்ணுது. அந்த யூனிட்டை வந்து எனக்கு மேக்ஸ் வராது அப்படிங்கிறவங்க எல்லாம் வேல்முருகன் ஐயா மேலே தியானம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மேக்ஸ் வராது அப்படின்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. அதில் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு ஒன்று வரும். அதில் ஒரு டேப்லெட் காலத்தை கொடுத்துருவாங்க. அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப குயிக்காக போட்டு போட்டு பழகணும் நீங்கள். அதே மாதிரி நீங்கள் பெரிய ஃபார்முலா போட்டு மேத்தமெட்டிக்கை டெரைவ் பண்ணி அப்புறம் நீங்கள் ஆன்சர் எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது. அப்படி கொஞ்ச நேரம் உத்து பார்த்தா லாஜிக்கலாக திங்க் பண்ண ஆன்சர் கண்ணுக்கு தெரியும். அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக கிளியராக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த சிலபஸை விட்டு நீங்க வெளியே போக வேண்டாம். சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ்ல ஒரு கொஸ்டின் கூட கேட்க மாட்டாங்க. ஆனா சிலபஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏரியால நம்ம மெட்டீரியலை வந்து நம்ம கான்செப்டை படிக்கிறோம், அதை போய் கொஸ்டின்ல வந்து மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது நமக்கு அந்த பேட்டர்ன் புரிஞ்சுக்கும். கொஸ்டின் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் அசட் அண்ட் ரீசன் அப்படின்லாம் கேட்பாங்க, மேட்சிக்லாம் கேட்பாங்க. இப்பெல்லாம் நிறைய டைரக்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. 6ல இருந்து 7 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுல வந்து இந்த ப்ராபபிலிட்டி பார்க்கறது. ஸோ நீங்க எக்ஸாம் வந்து படிக்கவே இல்லை, நீங்க வந்து ஒரு நாள் கூட அட்டன் பண்ணல. முதல்ல இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணீங்க, 2வது நாள் நீங்க கிளாஸ்க்கே வரல, எக்ஸாமுக்கு நேரடியாக போறீங்க அப்படின்னா கூட நீங்க 50% மார்க் வாங்க முடியும். ஆனா அந்த 50%க்கு அப்புறம் ஒரு 10% நீங்க மார்க் வாங்குறீங்க பாரு, அதுதான் உங்களுக்கு டஃபா. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராபபிலிட்டிக்கு வந்து கொஸ்டின் கிடையாது. ஈவன் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் இருக்கு அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் நீங்க உங்களோட ப்ரீவியஸ் நாலேஜ் தெரிஞ்ச கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 25%க்கு 30% கொஸ்டின் தானா வந்துடும். நீங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஏஏ அல்லது பிபி அப்படின்னு ஒரு ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு லைன்ல நீங்க போட்டாவே உங்களுக்கு அது ஒரு 25% வந்துடும். ஏன்னா 100% 25% கண்டிப்பா நாலா பிரிச்சா 25% வந்து தானே ஆகணும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸாம்ல வந்து ஒரு 150 வரைக்கும் மார்க் எடுக்கிறதுல எந்த விதமான எஃபோர்ட்டும் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 50 மார்க் எடுத்தோம் பாருங்க, ஒரு 25 கொஸ்டினுக்கு, அது மட்டும்தான் உங்களுடைய நீங்க எஃபோர்ட் போட்டு எடுக்க வேண்டியது. ஆல்மோஸ்ட் சிலபஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு எனக்கு. சிலபஸ் ஒரு 3 அல்லது 4 காப்பி பிரிண்ட் எடுத்துருங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் ஆஃபீஸ் போறீங்களோ அங்கெல்லாம் ஒரு காப்பி வச்சிருங்க. எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்றீங்களோ அங்க வச்சிருங்க. வீட்டில் எங்க இருக்குல்ல அங்க வச்சிருங்க. அடிக்கடிக்கு ஞாபகப்படுத்திக்கோங்க நம்ம கன்சீவா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து 5 மாசம் கழிச்சு நமக்கு வந்து டெலிவரி வரப்போகுது. மந்த்லி மந்த்லி நமக்கு செக்அப் பண்ணுறோம். ஒவ்வொரு மாசமும் நம்ம மாடல் எக்ஸாம் எழுதி எழுதி
குழந்தை உள்ளார கருவுல நல்லா வளர்ந்துட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கல, செக் பண்ணல அப்படின்னா குழந்தை ஒருவேளை ஊனமா பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ம்? அன்னைக்கு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டான டைம் செக் பண்ணி கரெக்டான டைம்ல வந்து அந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை கரெக்டாக வளர்ந்துடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லு. ஒரு ஒரு செடி வந்து ஒரு விதை நடுறோம் அல்லது ஒரு செடி நட்டு வைக்கிறோம். அந்த செடியில இருந்து ஒரு கனி கனிஞ்சு வருவதற்கு ஒரு 3 மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செடி வந்து காய் காய்ச்சி நமக்கு அது நமக்கு பலனை கொடுக்கும். அந்த பலனை கொடுக்கறதுக்கு 3 மாசம் ஆகும். அந்த செடிக்கு ஒரு வாரம் நல்லா தண்ணி ஊற்றி செடியை பற்ற வச்சிட்டோம். அது பத்திக்கிச்சு, அது பொழைக்குது, வளர்ந்து வந்துட்டு இருக்கு. 3வது மாசம் நம்ம காய் கொடுக்கும். ஒரு வாரம் நம்ம வந்து செடியை வளர்த்து விட்டோம். செடி வளர்ந்துருச்சு. 3 மாசம் கழிச்சு நமக்கு காய் தரப்போகுது. அதனால 3வது மாசம் போயிட்டு இந்த 3 மாசமும் ஒவ்வொரு நாளும் ஒரு லிட்டர் தண்ணி ஊத்துனா அது வந்து 3வது மாசம் கடைசியில நமக்கு காயை கொடுக்கும், கனி கொடுக்கும். என்ன பண்ணலாம்னா, நம்ம செடியை வளர்த்து விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அந்த செடி எங்கே இருக்கட்டும். 3வது மாசம் கழிச்சு வரும்போது 90 நாள்ல ஏற்கனவே நம்ம ஒரு வாரம் கொடுத்துருப்போம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 80 நாள் தண்ணி, 80 லிட்டர் தண்ணியை ஒண்ணா எடுத்துட்டு வந்து ஒரே நாள்ல ஊத்தி காயை பறிச்சுக்கலாம். இப்படிதான் நிறைய பேர் யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. தினமும் தண்ணி ஊத்திட்டே இருந்தா அந்த செடி வளர்ந்து வரும். ஆனா ஒவ்வொரு நாளும் டைமை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுட்டு கடைசி நாள்ல வந்து அந்த ஒரு வாரம் உட்காந்து 10 நாள் உட்காந்து முக்குன்னு முக்க வேண்டியது. நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய சிஸ்டமே அப்படி கிடையாது. அந்த காரணம் சிஸ்டமே அப்படி கிடையாது. உங்களுக்கு ரிசீவ் பண்ணணும். உள்ளார மைண்ட் இருக்கு, சித்தம் இருக்கு, உங்க புலன்கள் அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம், எல்லா விஷயங்களும் ஒரு தடவை பார்த்த எல்லா விஷயமும் உங்களுக்குள்ளார ஸ்டோர் ஆனா பைத்தியம் பிடிச்சிரும், மென்டல் ஆயிடுவோம். எதெல்லாம் மேல் மட்டத்தில் அடுக்கப்படணும், எதெல்லாம் கீழ் லேயர்ல அடுக்கணும், எதெல்லாம் மேல சூப்பர்ஃபிஷியலா இருக்கணும், எதெல்லாம் டெப்த்ல இருக்கணும், எதெல்லாம் சப்கான்சியஸ்ல இருக்கணும், எதெல்லாம் வந்து உங்களுடைய கருமையத்தில், எதெல்லாம் பிரெயின்ல ஸ்டோர் ஆகணும். இப்படி ஸ்டோரேஜ்ல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. உடல் செல்கள் எது பதியணும், அதுக்கப்புறம் உள்ள பிரெயின்ல எவ்வளவு பதியணும், இந்த கருமையத்துல எவ்வளவு பதியணும், இதுக்கு எல்லாம் ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டேஜஸ் வந்து உள்ளார வந்து அது ஸ்டோரேஜ். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் நடக்கும். அதுல இருந்து நீங்க ரீகால் பண்றதுக்கு ப்ராசஸ் இருக்கு. உங்களுடைய மென்டல் ப்ராசஸ் வந்து நீங்க ட்ரெயின் பண்றது தான் இந்த 3 மாசத்துக்கான 3-4 மாசத்துக்கான டைம் பீரியட். ஸோ இந்த டைம் பீரியடை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த 1 ஹவருக்கு வந்து நீங்க மற்ற எந்த ஒர்க் இருக்கிறதுனால அதெல்லாம் தூக்கி போட்டு வந்து இந்த மாதிரி உட்காந்து போங்க. ஸோ இன்னைக்கு உட்காந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒன்றும் பென் ஒர்க் பேப்பர் ஒர்க்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ல இருக்கும், அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். அதை நீங்க பார்த்து அதுக்கு அதன் பிறகு நீங்க போயிட்டு அதை வீட்டில் பார்க்கும்போது மறுபடியும் அது ரீகால் ஆகும், ஈஸியா படிக்க முடியும். சொல்லி கொடுக்காத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும் போது ரொம்ப ட்ரையா இருக்கும். ஆனா ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். அது ஏன் எப்படி நடக்குது, நமக்குள்ள என்ன மெக்கானிசம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிக்கிறது தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அந்த கரணா. உள்ளார இருக்கிற மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சொல்லக்கூடிய 4 கருவிகள் உள்ளார நமக்குள்ளார இயங்குது. அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த பாடம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன், பதஞ்சலி யோக சூத்திராங்கிறது இதே மாதிரி டெய்லியும் 1 ஹவர் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க கலந்துக்கலாம். ஏன்னா பதஞ்சலி யோக சூத்திராங்கிறது வந்து இன்னும் ஒரு 2 மந்த் போகும். அந்த 2 மந்த்ல கம்ப்ளீட்டாவே எல்லா சூத்திரங்களும் படிப்போம். ஸோ எல்லா சூத்திரம் 196 சூத்திரம் மெமரைஸ் பண்ணி படிக்கிறதுனால 196 சூத்திரங்கள்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணும். அதே போல 6 தர்ஷனங்கள்ல ஒரு தர்ஷனத்தை கம்ப்ளீட்டா படிச்சவங்களை சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். ஒரு தர்ஷனம்ங்கிறது யோக தர்ஷனம் அப்படிங்கிறது, அது கூட சாங்கியமும் கொஞ்சம் படிச்சிருவோம், வேதாந்தமும் அது கூட நம்ம எடுத்துப்போம். அதனால வந்து ஒரு தர்ஷனம் நம்ம கம்ப்ளீட்டா படிச்சோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கம்ப்ளீட்
நாலேஜ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்க மற்றதுல இதுதான் இங்க இப்படி சொல்லப்பட்டு வேறு வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதா அமையும். ஆனா அது வந்து கம்பல்ஷன் கிடையாது. உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில நீங்க படிக்கலாம். உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல சிலபஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதை நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. மண்டேல இருந்து நம்ம சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இருந்து ஒவ்வொரு யூனிட்டா நம்ம வந்து மெட்டீரியல் வைஸ் நம்ம படிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒர்க் என்ன அப்படின்னா 1 hour நீங்க அலாட் பண்ணி கிளாஸ்க்கு வந்துட வேண்டியது. Anybody got any doubts can ask. ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்டுக்கோங்க. போக போக டவுட் வந்தாலும் கேட்டுக்கலாம். ஸோ எனக்கு ஒரு டவுட் ஐயா. இப்போ ஜேஆர்எஃப் அந்த ஏஜ் லிமிட் 30 35? எல்லா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் 35. ஓகே. வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசிக்கு எல்லாம் 35. அதனால வந்து அதுல வந்து ஜென்ரலுக்கு வந்து 30 தான் இருக்கும். ம் சரி. அதனால வந்து ஜென்ரல் இருந்தீங்கன்னா பிசியில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏஜ் வந்து கொஞ்சம் 30 வரைக்கும் குறையும். ம் ஓபிசி எஸ்சி எஸ்டி இது எல்லாமே வந்து நமக்கு 35 இருக்கும். ஃபீமேல் 35 வரைக்கும் இருக்கும். சரிங்க. ஏஜ் இருக்கா? இல்ல இல்ல 32 இப்போ. 32வா? அப்ப நீங்க 32. ஏஜ் இருக்குல்ல, இன்னும் 3 வருஷம் இருக்கு. இல்ல பிசியில வரல அதனால. சரி வரீங்களா? பிசி. பார்க்கலாம் அதுல ஏதாவது வேல்முருகன் ஐயா கிட்ட சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது சரி. சில ஹோல்ஸ் அதனால. ஓ சரிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த லிசன் ஃபார் த 1 hour. இப்போ நான் பதஞ்சலி யோக சூத்திரா கண்டினியூ பண்ண போறேன் இந்த கிளாஸ்ல. டைம் இருக்கிறவங்க உங்களுக்கு பிஒய்எஸ்ல இந்த கிளாஸ்ல நீங்க வீடியோவில் ஆன் பண்ணி கம்பல்சரி வீடியோவில் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஏதாவது லிசன் பண்ண முடிஞ்சுன்னா லிசன் பண்ணலாம். இல்லை நீங்க மீட்டிங் லீவ் பண்ணிட்டு போறதா இருந்தாலும் போகலாம். யூஜிசி படிக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு இந்த தகவல். ஸோ இப்போ பதஞ்சலி யோக சூத்திர கிளாஸ்க்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்களை அன்போடு வரவேற்கிறேன். சாந்திமா வாழ்வளமுடன், கவிதாஜி, ஹரிகரன், சுரேஷ், ரம்யா, சத்யமா வாழ்வளம். வாழ்வாள் ஐயா. ஸ்க்ரீன் தெரியுதாங்கம்மா? ஸ்க்ரீன் ஷேர் இருக்கா? கவிதாமா சேன் பண்ணலாமா? செகண்ட் பார்த்தோம். ஸோ மீதி எல்லாருமே கொஞ்சம் அன்மியூட்ல அப்படியே நீங்க சேன் பண்ணிட்டே வாங்க. அன்மியூட் தான் பண்ணல, ஆனா சேன் பண்ணணும். சேன் பண்ண பண்ண தான் உங்களுக்கு பழக்கப்படும், அது மெமரைஸ் ஆகும். முடிஞ்சதுன்னா கண்ணை மூடி அப்படியே பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வந்து பழக்கத்துக்கு வரல, இன்னும் வார்த்தைகளை வந்து எனக்கு உச்சாரணை பண்றதுக்கு வரல அப்படின்னா ஸ்க்ரீன்ல இருக்கிறத பார்த்துட்டு அது எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க பழக்கப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் 1 or 2 times நீங்க பார்த்துட்டு அதன் பிறகு அதை வந்து நீங்க பார்க்காமலே சேன் பண்ணலாம். லிசன் பண்ணிட்டு அப்படியே சேன் பண்ணலாம். இப்போ நம்ம சாதன பாதம் உள்ள சேன் பண்ண போறோம். சமாதி பாதம் ஆல்ரெடி எல்லாருக்கும் சாண்டிங் எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். அதே போல எல்லாருக்கும் மனப்பாடம் ஆயிருக்கும்னு நம்புறேன். கான்செப்ட் வைஸ் எல்லாரும் புரிஞ்சுக்கிறேன். அதே போல சாதன பாதத்துல நம்ம
ட்ரை பண்ணிடலாம். ஓகே. Sit in comfortable posture. Make sure your back naked in a straight line. Keep your hands in Anjali Mudra. Take a deep breath in, long breathe out. Now take a deep breath in, chant Om. योगेन चित्तस्य पदेन वाचा मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोक्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि. कविता chant after me. अथ पतञ्जलयोगसूत्राणि अथ पतञ्जलयोगसूत्राणि साधनपादः अथ साधनपादः अथ स्वाध्यायीश्वरप्रणिधानानि क्रियायोगः तपस्वाध्यायीश्वरप्रणिधानानि क्रियायोगः समाधिभावनार्थक्लेशतनुकरणार्थश्च समाधिभावनार्थः क्लेशतनुकरणार्थश्च अविद्यास्मिता रागद्वेषाभिनिवेशा पञ्चक्लेशाः अविद्यास्मिता रागद्वेषाभिनिवेशाः पञ्चक्लेशाः अविद्याक्षेत्रमुत्तरेषां प्रसुप्ततनुविच्छिन्नोदाराणाम् अविद्याक्षेत्रमुत्तरेषां प्रसुप्ततनुविच्छिन्नोदाराणाम् अनित्यासु चिद्दुःखनात्मसु नित्यशुचिसुखात्मख्यातिरविद्या अनित्याशुचिदुःखानात्मसु नित्यशुचिसुखात्मख्यातिरविद्या दृग्दर्शनशक्त्योरेकात्मतेवा अस्मिता दर्शनशक्त्योरेकात्वतेवास्मिता सुखानुसयिरागः सुखानुशयी रागः दुःखानुसयिद्वेषः दुःखानुशयी द्वेषः सरसवाही विदुषोऽपि तदारूढोऽपि निवेशः सवाहि विदुषोऽपि तथारूढोऽभिनिवेशः ते प्रतिप्रसवयेया सूक्ष्माः ते प्रतिप्रसवहेयाः सूक्ष्माः ध्यानहेयास्तत्वृत्तयः ध्यानहेयास्तद्वृत्तयः क्लेशमूलकर्माशयो दृष्टा दृष्टजन्मवेदनीयः क्लेशमूलः कर्माशयो दृष्टा दृष्टजन्मवेदनीयः सति मूले तद्विपाको जात्यायुर्भोगाः सतिमूले तद्विपाको जात्यायुर्भोगाः ते हलादपरितापफला पुण्यहेतुत्वात् ते ह्लादपरितापफलाः पुण्यापुण्यहेतुत्वात् नामतापसंस्कारदुःखैर्गुणवृत्तिविरोधाच्च दुःखमेव सर्वं विवेकिनः परिणामतापसंस्कारदुःखैर्गुणवृत्तिविरोधाच्च दुःखमेव सर्वं विवेकिनः हेयं दुःखमनागतम् हेयं दुःखमनागतम् दृश्यदृश्यो संयोगो हेयहेतुः द्रष्टृदृश्ययो संयोगो हेयहेतुः प्रकाशक्रियास्थितिशीलं भूतेन्द्रियात्मकं भोगवर्गार्थं दृश्यम् प्रकाशक्रियास्थितिशीलं भूतेन्द्रियात्मकं भोगापवर्गार्थं दृश्यम् विशेषाविशेषलिङ्गमात्रालिङ्गानि गुणपर्वाणि
विशेषाविशेषलिङ्गमात्रालिङ्गानि गुणपर्वाणि दृष्टादृश्यमात्रशुद्धोऽपि प्रत्ययानुपश्यः द्रष्टादृशिमात्रः शुद्धोऽपि प्रत्ययानुपश्यः तदर्थ एव दृश्यस्य आत्मा तदर्थ एव दृश्यस्यात्मा कृतार्थं प्रति नष्टमपि अनष्टं तदन्यसाधारणत्वात् कृतार्थं प्रति नष्टमप्यनष्टं तदन्यसाधारणत्वात् स्वस्वामी सत्यो स्वरूपोपलब्धि हेतु संयोगः स्वस्वामिशक्त्यो स्वरूपोऽलब्धिहेतुः संयोगः तस्य हेतुरविद्या तस्य हेतुरविद्या तदभावात् संयोगभावो हानं तदृश्ये कैवल्यम् तदभावात् संयोगो भावं हानं तदृश्ये कैवल्यम् विवेकख्यातिरविप्लवानोपायः विवेकख्यातिरविप्लवहानोपायः तस्य सप्तदा प्रान्तभूमिप्रज्ञा तस्य सप्तदा प्रान्तभूमिः प्रज्ञा योगाङ्गानुष्ठानात् शुद्धिक्षये ज्ञानदीप्तिराविवेकख्यातेः योगाङ्गानश् योगाङ्गानश् योगाङ्गानुष्ठानात् अशुद्धिक्षये ज्ञानदीप्तिरवि रविवेकख्यातेः यमनियमासन प्राणायाम प्रत्याहार धारणास्ध्यानतमाद समाधयौष्टवङ्गानि यमनियमासनप्राणायामप्रत्याहारधारणाध्यानसमाधयोष्टावङ्गानि एते जातिदेशकालसमयानवच्छिन्ना सार्वभौमा महाव्रतम् அஹிம்சா எங்க இப்போ இது अहिंस 30 இதுல 30 மறைஞ்சு படிக்கணும். அஹிம்சா சத்யாது அஹிம்சா சத்யா அஹிம்சா ஸ்தேய பிரம. சத்யா அஹிம்சா சத்யா ஒரு நிமிஷம். அஹிம்சா சத்யா ஸ்தேய பிரம்மச்சரியா பரிகிரகா யமஹா இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுதா இல்ல सरंगागला ஓகே பரவாயில்ல அஹிம்சா சத்யா ஸ்தேய பிரம்மச்சரியா பரிகிரகா யமஹா अहिंसा सत्या स्थेय ब्रह्मचर्या परिग्रहयमाः एते जातिदेशकालसमयानवच्छिन्ना सार्वभौमा महाव्रतम् एते जातिदेशकालसमयानवच्छिन्ना सार्वभौमा महाव्रतम् शौचसन्तोषतपस्वाद्य ईश्वरप्रणिधानानि नियमाः शौचसन्तोषातपस्वाध्यायेश्वरप्रणिधानानि नियमाः वितर्कपादने प्रतिपक्षभावनम् वितर्कभावने प्रतिपक्षभावनम् वितर्काहिंसादय कृतकारितानुमोदिता लोभक्रोधमोघपूर्वका मृदमध्यादिमात्र दुःखज्ञानानन्दफल इति प्रतिपक्षभावनम् वितर्कहिंसादयः कृतकारितानुमोदिता क्रोधमोहपूर्वका मृदुमध्यादिमात्रः दुःखज्ञानानन्दफला इति प्रतिपक्षभावनम् अहिंसा प्रतिष्ठायां तत्सन्निधौ वैरत्यागः अहिंसा प्रतिष्ठायां तत्सन्निधौ वैरत्यागः सत्यप्रतिष्ठायां क्रियाफलाश्रयत्वम् सत्यप्रतिष्ठायां क्रियाफलश्रयत्वम् अस्तेयप्रतिष्ठायां सर्वरत्नोपस्थानम् अस्तेयप्रतिष्ठायां सर्वरत्नोपस्थानम् ब्रह्मचर्यप्रतिष्ठायां वीर्यलाभः
சாந்தி அப்படியே அன்மியூட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டாங்களா? ஓகே, டிஸ்டர்பாக இருக்காங்கம்மா. நெட்ஒர்க்கு ஸ்லோவாக தான் வந்துட்டு இருக்கு. சாந்திமா ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிக்கோங்க. கவிதா மியூட் பண்ணிக்கோங்க. நெட்ஒர்க் போகுது. ब्रह्मचर्य प्रतिष्ठायां वीर्यलाभः ब्रह्मचर्य प्रतिष्ठायां वीर्यलाभः अपरिग्रहस्थैर्ये जन्मकदन्ता सम्बोधः अपरिग्रहस्थैर्ये जन्मकदन्ता सम्बोधः शौचात् स्वाङ्गजुगुप्सा परैरसंसर्गः शौचात् स्वाङ्गजुगुप्सा परैरसंसर्गः सत्त्वशुद्धि सौमनस्यैकाग्री इन्द्रियजय आत्मदर्शनयोग्यत्वानि च सत्त्वशुद्धि सौमनस्यैकाग्र्येन्द्रियजयात्मदर्शनयोग्यत्वानि च सन्तोषतनतमसुखलाभः सन्तोषातनुत्तमसुखलाभः कायेन्द्रियसिद्धिरशुद्धिक्षया तपस्सः कायेन्द्रियसिद्धिरशुद्धिक्षयात् तपसः 44 45 स्वाध्यायात् स्वाध्याय ईश्वर प्रणिधान स्वाध्यायात् इष्टदेवता संप्रयोगः स्वाध्याय इष्टदेवता संप्रयोगः स्वाध्यायात् इष्टदेवता संप्रयोगः समाधि सिद्धिरीश्वर प्रणिधानात् समाधिसिद्धिरीश्वर प्रणिधानात् स्थिरसुखमासनम् स्थिरसुखमासनं स्थिरसुखमासनम् प्रयत्नशैथिल्यानन्त समापत्तिभ्याम् प्रयत्नशैथिल्यानन्तसमापत्तिभ्याम् तदोद्वन्द्वानभिघातः ततोद्वन्द्वानपि घातः तस्मिन् सति श्वासप्रश्वासयोर्गतिविच्छेदः प्राणायामः तस्मिन् सति श्वासप्रश्वासयोर्गतिविच्छेदः प्राणायामः बाह्याभ्यन्तरस्तम्भवृत्तिर्देशकालसङ्ख्याभिपरिदृष्टो दीर्घसूक्ष्मः बाह्याभ्यन्तरस्तम्भवृत्तिर्देशकालसङ्ख्याभिः परिदृष्टो दीर्घसूक्ष्मः बाह्याभ्यन्तरविषयाक्षेपी चतुर्थः बाह्याभ्यन्तरविषयाक्षेपी चतुर्थः तदक्षीयते प्रकाशावरणम् तदक्षीयते प्रकाशावरणम् धारणासु च योग्यता मनस्सः धारणासु च योग्यता मनसः न विषया सम्प्रयोगे चित्तस्वरूपानुकारेवेन्द्रियाणां प्रत्याहारः स्वविषया संप्रयोगे चित्तस्वरूपानुकारैवेन्द्रियाणां प्रत्याहारः ततः परमावश्यतेन्द्रियाणाम् ततः परमावश्यते इन्द्रियाणां हरिः ओम् हरिः ओम् ஸ்லைட் எல்லாம் ஏன் பொசிஷன் எல்லாம் மாறி உட்கார்ந்துருக்குது, வார்த்தை எல்லாம். ஓகே, சாதன பாதத்துல பாதி சாதனைகளை கடந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இருந்து 1வது சூத்திரத்துல கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு போயிடலாமா? நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி கண்ணை மூடி பார்த்ததெல்லாம் இப்ப கண்ணை திறந்து பண்ணலாம். ஒரு படத்துல ஒரு காமெடின்னு சொல்லுவான்ல, நான் கண்ணை திறந்துட்டு நான் கண்ணை மூடிட்டு பண்றதெல்லாம் நீ கண்ணை திறந்துட்டு பண்ணுவியா அப்படின்னு கேட்பான்ல, இந்த மாதிரி. தெரியுமா? அந்த அந்த ஒரு 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 பீட் வைப்பான். நான் கண்ணை மூடிட்டு பண்றதே நீ கண்ணை திறந்து பண்ணு, நீ கண்ணை மூடிட்டு பண்றதே என்னால கண்ணை திறந்துட்டு பண்ண முடியாதா பண்ற அப்படின்னு. அவன் கண்ணை பண்ணுவான், கண்ணை மூடி ஒரு பெரிய மண்ணெளி கண்ணை மூடி மேல கொட்டிப்பான், கண்ணு மேல. நேத்து முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாம் கண்ணை மூடி அப்படியே அந்த அந்த சூத்திரங்களை ரீகால் பண்ணோம்ல, அதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. ஒரு தடவை கண்ணை மூடி பண்றோம், ஒரு தடவை கண்ணை திறந்து பண்றோம், அது எல்லாமே பதிவாகும். அதுக்காக அதாவது கண்ணை மூடி பண்ணும்போது உள்ளார இருந்து எடுக்கும், கண்ணை திறந்து பண்ணும்போது வெளியிருந்து உள்ளார போடும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அந்த காரணங்களுடைய பணி அப்படிதான் அது வேலை செய்யும். முதல் சூத்திரத்துல
3 கான்செப்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு தபஹ, தப வாழ்க்கை வாழ்றது, யோகிக் லைஃப் ஸ்டைல்ல ஃபாலோ பண்றது. அதுக்குள்ளார எல்லாமே அடங்கும். இயம நியமால இருந்து எல்லாமே அடங்கும். இயம நியமங்கள் எல்லாமே அதுக்குள்ளார அடங்கும். அதுதான் தப வாழ்க்கை வாழ்றது. வேதங்கள் படிக்கிறவங்களுக்கு அதுல கூடிய சம்பிரதாயங்கள் அடங்கும். எனவே இங்க யோகா பத்தின தபா சுவாத்தியாயங்கிறது வந்து செல்ஃபா தன்னைத்தானே ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. ஈஸ்வர பிரணிதானம் அப்படிங்கிறது வந்து பக்தி. இந்த 3 அடிப்படையாக கொண்டதான் இந்த கிரியா யோகா அப்படிங்கிறது. கிரியா யோகத்தினுடைய பலன் 2 பலனா சொல்லப்பட்டது. ஒண்ணு சமாதி சித்தி, இன்னொன்னு வந்து கிளேச தனுகரணம். கிளேசங்களை வந்து நம்மள குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளேசங்கள் என்ன அப்படின்னா 5 வகையான கிளேசங்கள் இருக்குன்னு கிளேசங்களை அறிமுகப்படுத்தப்படுது. அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷ, பஞ்ச கிளேசங்கள். இந்த 5 கிளேசங்களுக்கும் மூல காரணம் அவித்யா தான் காரணமாக இருக்கு. அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேசம் பிரசுத்த தனுவிச்சின்ன உதாரணம். அனித்தியத்துக்கு அனித்தியத்தை நித்தியனும், நித்தியத்தை அசுத்தத்தை சுத்தனும், துக்கத்தை சுகனும், அனாத்மாவை ஆத்மானும் நம்ம நினைச்சுக்கிறது தான் அவித்யான்னு அவித்யாக டெபினிஷன். திருக் தர்ஷன சக்தியோ ஏகாத்ம தேவ அஸ்மிதா, இது வந்து திருக் சக்தியும் தர்ஷன சக்தியும் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கிற இந்த அனுபவத்துக்கு அஸ்மிதான்னு பேரு. சுகானுசெய் ராகக, எந்த ஒரு சுகத்தை அனுபவிக்கின்ற போதும் நமக்கு என்ன உருவாகும்? ராகா உருவாகும். துக்கானுசெய் துவேசக, துக்கத்தை அனுபவிக்கின்ற போது அவேர்ஷன் என்ற வெறுப்பு நமக்குள்ளார உருவாகும். இது துக்கானுசெய் துவேசக. ஸ்வரசவாகி விதுசோ அபி ததா ரோட அபினிவேஷக. ஸோ நம்மளுடைய கருமைய பதிவில் இருக்கிறதுனால இறப்பு என்ற பயம், மரண பயம் என்பது நமக்குள்ளார ஆழ்ந்து பதிந்து இருக்கிறதுனால இது விதினர்களுக்கும் கூட கற்றறிந்த ஞானிகளுக்கும் கூட இது உருவாகும் இருக்கும் என்பது யதார்த்தம். இதையெல்லாம் என்ன பண்ணலாம்? இந்த 9 வரைக்கும் கிளேசங்களை வந்து அறிமுகப்படுத்தி சொல்லப்பட்டது. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா 10, 11, 2 சூத்திரத்துல இந்த கிளேசங்களை எல்லாம் நீங்க குறைச்சு ரெடியூஸ் பண்ணி அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு 2 சூத்திரம். தே பிரதிபிரஷவ ஏயா சூக்ஷ்மாகா. ஏயாங்கிறது துக்கத்தை குறிப்பிடக்கூடியது, இங்க கிளேசங்களை சொல்லக்கூடியது. இந்த கிளேசங்கள் தான் ஏயம். அது என்ன பண்ணா சூக்ஷமா பண்ணி அதை பிரதிபிரசவம் பண்ண போறோம். இவைகளை எல்லாம் திரும்ப அதனுடைய ரீடைரக்ட் பண்ணி அனுப்ப போறோம். அதன் பிறகு தியான ஹேயாஸ். அந்த ஹேயா வந்து தியானத்தின் மூலமாக தத் விருத்தையாக, அதனுடைய விருத்தியினுடைய மூலம் சென்று இதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கறதான் இது சொன்னது. அப்போ 10, 11ல அதை அழிக்கிறதுக்கான வழிமுறை. அப்படி அழிக்கலைன்னா என்ன ஆகும்? கிளேச மூலக கர்மாசயம். கிளேசங்கள் மூலமாக இருந்து கர்மாசயத்தை கொடுக்கும். கர்மாசயம் திருஷ்ட அதிர்ஷ்ட ஜென்ம வேதனைய. சோ இப்ப இருக்கக்கூடிய இன்னும் ஃபியூச்சர்ல அது துன்பத்தை கொடுக்கும். அந்த மாதிரியான கர்மாசயத்தினுடைய பலன் சதி மூலே, அது மூலமாக இருந்து அதுல இருந்து ஒரு விபாக்கம், அதுல இருந்து ஒரு பலன் கிடைக்கும். அதுல இருந்து ஒரு விலை வரும், அல்லது அதுல இருந்து எதை ஒண்ணு முளைச்சு வரும். அது என்ன அப்படின்னா ஜாதி ஆயுர் போகம். இந்த 3 கிடைக்கும். இந்த ஜாதி ஆயுர் போகம் அப்படிங்கிறது கர்மாசியத்தினுடைய விளைவு. இந்த போகம் அப்படிங்கிறதுல 2 அலாத பரிதாபா. அதுக்கு காரணம் என்னன்னா புண்ணியம் அப்புண்ணியம் தான் காரணம். பரிணாம துக்கம், தாப துக்கம், சம்ஸ்கார துக்கம். இது மட்டும் இல்லாம குணவருத்தி விரோதம். இதனால சர்வம் துக்கம் அப்படின்னு விவேகிகள் சொல்றாங்க. இது வரைக்கும் அந்த துக்கத்தை அழிக்கிறது, அழிக்கலைன்னா துக்கம் எப்படி நிறைஞ்சு நிற்கும் அப்படிங்கறது வந்து பிறவிகளுக்கும் கடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இப்ப 16ல நாம ஹேயம் படிக்கிறோம். 16வது ஸ்லோகத்துக்கு ஹேயம்னு பேரு. அந்த ஹேயம் என்னன்னா துக்கம். அது என்ன துக்கம்னா எதிர்காலத்துல வரக்கூடிய துக்கம். ஹேயம் துக்கம் அநாகதம். 17ல என்ன படிக்க போறோம்? என்ன தலைப்பு 17வது சூத்திரத்துக்கு? हेतु ஹேய ஹேத்து. ம் ஹேய ஹேத்து. ஹேயத்து திருஷ்டாதிருஷ்ய சம்யோகம் தான் ஹேயத்துக்கான ஹேத்து. அப்போ நம்ம ஒரு துன்பம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு ஹேத்து இருக்கு. அந்த ஹேத்து என்னன்னா திருஷ்டாதிருஷ்ய சம்யோகம். இந்த சம்யோகத்தை வந்து திருஷ்டாதிருஷ்ய சம்யோகம் 17ல அறிமுகப்படுத்துது. அப்ப இனிமேல் என்னத்தை சொல்லிக் கொடுக்க போகுது? வரக்கூடிய 4 சூத்திரங்கள் எதை பத்தினது?
அடுத்த செக்மெண்ட். दृश्यम् 18, 19 திருஷ்யத்தை பத்தியும், दृश्यम् 20, दृष्टौ 21 इरुवत् திருஷ்டாவை 21 பத்தியும் படிக்கிறோம். வெரி दृष्टा குட். இதான் நம்ம நேத்து பார்த்த சாங்கிய பிலாசபில நம்ம பார்த்தது. நாம இப்ப எங்க இருக்கிறோம்னா, எங்க இருக்கிறோம்? வீட்டுல தான் ஜார் இருக்கோம். வீட்டுல இருக்கோமா, வீட்டுக்கு போகணுமா? இப்ப நீங்க இருக்கிறது வீட்டுல தான். போக வேண்டிய இடமும் வீட்டுக்கு தான். அது வந்து வீடு. இப்ப இருக்கிறது வீடு. அதுவும் வீடு, இதுவும் வீடு. இப்ப நாம எங்க இருக்கோம்னா, இந்த கட்டத்துக்குள்ளார இருக்கோம். இந்த கட்டமெல்லாம் சரியா இருந்ததுன்னா உங்க கட்டம் சரியா இருக்கு அப்படின்னு ஜோசிகாரர் சொல்லுவார். ஜோசிகாரர் கட்டமெல்லாம் பார்த்து சொல்லுவாருல்ல, அந்த கட்டம் மாதிரிதான் இது ஒரு கட்டம். இந்த கட்டங்கள்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எதனால் ஆனதுன்னா பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்களால் ஆன கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் கம்பைன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த பாடி, அதுக்குள்ளார ஒரு மைண்டு, அதெல்லாம் இந்த பஞ்ச தன்மாத்திரைகளை அனுபவிக்குது. யார் அனுபவிக்கிறதுன்னா நானுங்கிற அகங்காரம் கொண்டு அனுபவிக்கிறோம். இதையெல்லாம் கடக்கும் போது புத்தியின் வழியாக நாம ரஜோ தமோ குணங்களை கடந்து சத்துவத்தின் வழியாக புருஷாவை பார்த்து நான் தான் புருஷான்ற நிலையை உணர்ந்துக்கிறோம். புருஷா தன்னை உணர்ந்த பிறகு இந்த மூல பிரகிருதியிலிருந்து எல்லா பிரகிருதியும் இனிமேல் இந்த புருஷாவுக்கு வேலை பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி இது விடுறதுக்கு பேர் தான் விடுதலை. இந்த புருஷா இந்த பிரகிருதியிலிருந்து விடுதலை பெற்றா என்ன ஆகும்னா இது விசேஷ புருஷாவோட சேர்ந்துக்கும். அந்த சேர்க்கைக்கு பேர் தான் யோகான்னு பேரு. இதுதான் நம்ம இந்த திருஷ்டா திருஷ்யத்துக்கு இப்ப இந்த 20வது சூத்திரமும் 21வது சூத்திரமும் இந்த திருஷ்டா இருக்கு. 18, 19 இந்த 21லிருந்து 24 வரைக்கும் இருக்கக்கூடிய தத்துவங்களுக்கு சூத்திரம் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? பிரகாச கிரியை எங்க பாருங்க. இங்க பிரகாச சத்துவ கர்சர்லாம் மூவ் ஆகிற தெரியுது தானே. பிரகாச கிரியா ஸ்திதி சீலம் பூதேந்திரியாத்மகம். பூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள், ஆத்மாக்கம் இந்த அகங்காரம், இதெல்லாம் சேர்ந்து பிரகாச கிரியா ஸ்திதி சீலம் பூதேந்திரியாத்மகமும் இதெல்லாம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். எதுக்காக இதெல்லாம்னா இதெல்லாம் போகத்திற்காகவும் அபவர்க்கத்திற்காகவும். போகம் யாருக்கு, அபவர்க்கம் யாருக்கு? ரெண்டுமே திருஷ்டாக்கு. திருஷ்டாவுக்கு. திருஷ்டாவுக்கு தான் போகம். அதனாலதான் திருஷ்டாவுக்கு தான் கைவல்யம், திருஷ்டாவுக்கு தான் போகம் எல்லாமே. அப்ப இதெல்லாம் அதுக்காக இதெல்லாம் இருக்கோ அதுக்கு பேரெல்லாம் திருஷ்யம்னு பேரு. பிரகாச கிரியா ஸ்திதி சீலம் பூதேந்திரியாத்மகம் போகபவர்கார்த்தம் திருஷ்யம் விசேஷாவிஷி லிங்க மாத்திர அலிங்கானி குணபர்வாணி. திருஷ்டா திருஷ்ய மாத்திரக சுத்தோபி பிரத்யானு பஷ்யக. திருஷ்டா திருஷ்யம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கு, ஆனா ரெண்டும் தனித்தனி. திருஷ்டா வந்து பியோர், எதனாலும் பாதிக்கப்படாதது. ஏற்கனவே ஈஸ்வர குவாலிட்டி நாம் படிச்சுட்டோம். என்னன்னு படிச்சிருக்கோம்? ஈஸ்வரோட குவாலிட்டி என்னன்னு படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல. தேசத்தாலும் கர்மத்தாலும் விபாகத்தாலும் ஆசையத்தாலும் பாதிக்கப்படாத அன்டச்சபிள் அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரகா. புருஷானவன் அப்பேற்பட்டவன். ஆனால் அவன் இங்க திருஷ்டாக்குள்ளார, இந்த திருஷ்டா வந்து திருஷ்யத்துக்குள்ளார இருக்கிறதுனால நம்மளால திருஷ்டாவனுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்தில் போய் நிக்கல. நம்ம பிரத்ய அனுபஷ்யக நம்மளோட புத்தியின் மூலமாக அதை பார்க்கும்போது அதுவும் தூய்மையற்றது போல் நமக்கு தெரியுது. அப்போ உள்ளார இருக்கக்கூடிய புருஷாவே நம்மளால பியூரஸ்ட் ஃபார்மை நம்ம பார்க்க முடியல, ஆனா அது பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அது எப்படி இருக்கு அப்படின்னா ததார்த்த ஏவ திருஷ்யஸ்ய ஆத்மா. இந்த தத்து சொன்னா அது எது? புருஷாவை சொல்லக்கூடியது. இந்த தத்துக்கு எது அர்த்தம்னா திருஷ்டா.
அர்த்த திருஷ்டாவோட அர்த்தத்துக்கு என்ன மீனிங், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஈவ திருஷ்ய அஸ்ய ஆத்மா. இது இந்த திருஷ்யசியத்தை வந்து அர்த்தத்தை கொடுப்பது. புருஷா அப்படிங்கறது உள்ளார் இருக்கு, அந்த திருஷ்டா அப்படிங்கறத வந்து காட்டக்கூடியது எது அப்படின்னா திருஷ்யம். இந்த திருஷ்யம் செயல்படுறதுக்கு காரணம் உள்ளார் இருக்கக்கூடிய திருஷ்டம். ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அதுதான். ஸோ திருஷ்டா இல்லைன்னா இந்த திருஷ்யத்துக்கு வேல்யூ கிடையாது. அதே போல திருஷ்யம் இல்லைன்னா திருஷ்டாவை பார்க்க முடியாது. அப்போ இந்த திருஷ்யமாகி இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இயங்குவதற்கு எது மீனிங் கொடுக்குதோ, உள்ளார அர்த்தத்தை கொடுக்குதோ அதுதான் திருஷ்டா. நம்மளுடைய ஆத்மாவை தான் அப்படி சொல்றாங்க. இந்த ஆத்மா அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைன்னா இந்த பாடிக்கு மரியாதை எல்லாம் கிடையாது. ஈவன் வச்சு பேர் கூட அதுக்கு கிடையாது. இது ரெண்டும் புரிஞ்சிருச்சுன்னா, இந்த திருஷ்டா திருஷ்யத்தினுடைய சேர்க்கை புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சவங்களுக்கு கிருதார்த்தம் பிரதி நஷ்டம். இங்க கிருதார்த்தம் அப்படிங்கிறது படைக்கப்பட்டது. படைக்கப்பட்டது அப்படின்னா திருஷ்யத்தை ஃபுல்லா சொல்லக்கூடியது. அவ்யக்தம் அதை கடந்து அதுல இருந்து வரக்கூடிய வியக்தம் எல்லாமே. ஒரு ஃபர்ஸ்ட் தத்துவம் மூலப்பிரகிருதி, மூலப்பிரகிருதியிலிருந்து உருவான எல்லாத்தையும். இங்க கிருதார்த்தம் இந்த உலக விஷயங்கள்னு சிம்பிளா எடுத்துக்கலாம். அது எல்லாமே நஷ்டம், பிரதி நஷ்டம். நஷ்டம்னா அழிஞ்சு போறது கிடையாது. அதனாலதான் அது பிரதி நஷ்டம்னு போட்டு வச்சிருக்காரு. இருந்தும் இல்லாம இருக்கும், நமக்கு அதெல்லாம் பயனில்லாததாக இருக்கும். இந்த பிரதி நஷ்டத்துக்கு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லலாமா? அடம்பிடிச்சி சில பொம்மையெல்லாம் வாங்குவோமா குழந்தையா இருக்கும்போது? இப்ப நாமளும் குழந்தைங்கிட்ட வாங்கி கொடுப்போமா? இந்த பொம்மை எனக்கு வேணும், உடனே வேணும், எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு வாங்குவாங்க. வாங்கி ஒரு நாள் விளையாடுவாங்க, அடுத்த நாள் அதை தூக்கி ஓரமா போட்டுருவாங்க. நீங்களும் அந்த மாதிரி தான் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நீங்க, ஏமா இதை வந்து நீ வந்து அடம்பிடிச்சி வாங்கின, அன்னைக்கு அழுந்து அழுந்து கீழே விழுந்தெல்லாம் வாங்கின, காசு இல்லைன்னு சொன்னேன், அப்பயும் நீ கேட்கல, வாங்கி கொடுத்து ஆகணும்னு சொன்னேன், நானும் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன், இந்தாம்மா இதை எடுத்துன்னு உன் புருஷன் வீட்டுக்கு எடுத்துன்னு போ அப்படின்னு சொன்னா என்ன சொல்லும்? பூசாமா நீன்னு கேட்கும். அப்போ அது வந்து அந்த பொருள் அழிஞ்சு போல, ஆனா அந்த பொருள் அவங்களுக்கு பயனுள்ளதா அமையல. ஸோ எப்படி அது விளையாட்டு பொருள் நமக்கு பயனில்லாம போதோ அது போல இந்த திருஷ்டா திருஷ்யம் புரிஞ்சவங்களுக்கு இந்த உலக விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். எப்படி நமக்கு இன்னைக்கு அதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறோமோ, அது இது புரிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு முக்கியமான பொருளாவே இருக்காது. இப்படி அந்த குழந்தை வந்து அந்த பொருள் இல்லைன்னா தன்னோட வாழ்க்கையே இல்லை, வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிச்சு வாங்கும். ஆனா வாங்கி ஒரு நாளுக்கு அப்புறம் தூக்கி போட்டுரும். அது மாதிரிதான் இந்த திருஷ்டா திருஷ்யம் புரிஞ்சவங்களுக்கு இங்க படைக்கப்பட்டதெல்லாம் பிரதி நஷ்டமா இருக்கும். அப்படி அனஷ்டம் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாருக்கும் அப்படி ஆயிடாது. அந்நிய சாதாரணத்துவாத்து, அந்நிய சாதாரண மக்களுக்காக அது எப்பொழுதும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது எப்பவும் அந்த பற்று உருவாக்கிட்டே இருக்கும். இந்த உலக விஷயங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த உலக விஷயங்கள் எதுக்கு படைக்கப்பட்டிருக்குன்னா நம்மளெல்லாம் அட்ராக்ட் பண்றதுக்கு தான். ஒருவேளை நம்மளுடைய மனமானது இந்த உலக விஷயங்களில் பற்றி ஏற்படல, பந்தப்படுத்திக்கலன்னா என்ன ஆகும்? இந்த உலக விஷயங்கள்ல நீங்க பந்தப்படுத்திக்கலன்னா நீங்க என்ன ஆகுவீங்க தெரியுமா? 1 மணி நேரம் யாராவது இந்த கிளாஸ்ல உட்காந்து அசையாம உட்கார்ந்து இருக்கீங்களா இது வரைக்கும்? கிளாஸ்ல கூட அசையாம உட்காந்துடலாம், கிளாஸ்ல கவனத்தை செலுத்தி. ஆனா கண்ணு மூடி தியானத்துல உட்காரணும், உட்கார முடியுமா? உட்காந்தா எப்படி இருக்கும்? மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, எல்லா வலியும் வரும். அப்போ உட்காந்ததுனால வருதா இல்ல ஏற்கனவே நமக்குள்ளார இருக்கா? அதே 3 மணி நேரம் தியேட்டர்ல உட்கார்ந்து இருக்கிறோம், அசையாம தான் உட்கார்ந்து இருக்கோம். அப்ப அந்த வலி இருக்குமா இருக்காதா? எதுவுமே பண்ணாம உட்கார்ந்து இருந்தா வலிக்குது, சினிமா பார்த்துட்டு இருந்தா வலிக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரியுமா? வலிங்கிறது வேதனைங்கிறது ஏற்கனவே இருந்துகிட்டு தான் இருக்கு நமக்குள்ளார. அது இல்லாமலாம் இல்ல. நம்ம உடம்புக்குள்ளார அவ்வளோ ரணம் இருக்கு, அவ்வளோ வலி இருக்கு, வேதனை இருக்கு. அதெல்லாம் அந்த வலியெல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியாதுங்கிறதுனால படைக்கப்பட்டதான் அந்த உலக விஷயங்கள்.
அதுல எல்லாம் நம்ம மனம் போய் லயமாயிடும். அதுல பந்தப்படுத்திக்கும். அதனாலதான் நீங்க வந்து 2 மணி நேரம் சினிமா உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வலியும் தெரியறதில்ல. ஆனா கண்ணு மூடி உட்காந்தீங்கன்னா எல்லாமே வலிக்குது. மனம் உள்முகமாக திரும்பிச்சுன்னா எல்லா வலியும் நம்மளால தாங்க முடியாது. அதனாலதான் உலக விஷயங்கள்ல பந்தம் ஏற்படுத்திக்குது. இது உங்களால இந்த பந்தத்துல இருந்து விடுபடுறது தான் விடுதலை. இதுதான் கடைசி முயற்சி. அதுக்கு என்ன தெரியணும்னா, இந்த திருஷ்டா திருஷ்யத்தை பத்தி ஒருவன் உள்ளுணர்வா அறிஞ்சிருக்கணும். அப்படி அறியும் போதுதான் இதை வந்து இந்த பந்தம் விட்டு போகும் அப்படிங்கறத இங்க இந்த சூத்திரத்துல சொல்றாங்க. இந்த இடத்துல ஹேத்து படிக்கிறோம். ஹேயம் ஹேயம் ஹேத்து. இப்ப ஹேத்து படிக்கணும். ஏற்கனவே ஹேய ஹேத்து சம்யோகம் படிச்சிருக்கோம். ஸ்வஸ்வாமி சத்யோ ஸ்வரூப உபலப்தி ஹேத்து சயோக. என்னென்ன வார்த்தை இருக்கு பாருங்க. ஸ்வஸ்வாமி. இந்த இடத்துல ஸ்வஸ்வாமின்னு சொன்னாலும் புருஷாவை தான் குறிக்கும். இன்னொரு இடத்துல தத் பிரபு அப்படின்னு படிப்போம். பிரபுன்னு படிச்சாலும் அதுவும் புருஷாவை திருஷ்டாவை தான் சொல்ல போகுது. இந்த புருஷாவுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. ஸ்வஸ்வாமி சக்தி. அதான் ஸ்வஸ்வாமி சக்தி. நம்ம புருஷ சக்தி. புருஷால இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சக்தி. ஸ்வரூப சக்தி. ஸ்வரூப சக்தி. உபலப்தி. உபலப்தினா அச்சீவ் பண்றது, இல்ல அடையிறது, இல்ல பெறுவது, தொடர்ந்து பெறுவது. உள்ளார் இருக்கக்கூடிய ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகின்ற சக்தி இந்த உடம்புல எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தையில இப்படி எழுதல. ஆனா அந்த வார்த்தையை கொஞ்சம், நான் சொல்ற வார்த்தையை அப்படியே கொஞ்சம் லிசன் பண்ணி பாருங்க. ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து தொடர்ந்து வெளிச்சம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அங்க கரண்ட் வந்து பாஸ் ஆயிட்டே இருக்கு. தொடர்ந்து வந்து நகர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு கேண்டில் எரியுது, ஒரு மெழுகுவர்த்தி எரியுது அப்படின்னா 1 மணி நேரம் ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கு, 1 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறோம் அந்த மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரே ஃபிளேம் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா மெழுகுவர்த்தியோட ஹைட் ஒரே மாதிரி இருக்குமா? 1 மணி நேரத்துல அது கரைஞ்சிருக்கும்ல, அது குறைஞ்சு வந்திருக்கும். இப்ப வெளிச்சம் வந்து லைட்ல இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்க ஏதோ ஒண்ணு செலவு செய்யப்படுது. அது செலவு பண்ணப்படலாம், கரண்ட் பில் வரக்கூடாது இல்ல. எது கரண்ட் பில் வருது? அப்போ இந்த ஸ்வ சுவாமி சக்தி அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு சக்தி வெளிப்படுத்தி கொண்டே இருக்கு. அந்த சக்தியை வெளியே இருந்து ஒண்ணு வாங்கிக்கிட்டே இருக்கு. அதுதான் இந்த ரூப சக்தி. அந்த சக்தியை, அந்த ஸ்வரூப சுவாமி சக்தியை தான் நம்ம வந்து ரூப சக்தியை ரிசீவ் பண்ணி மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சக்தியில பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப அந்த சக்தி தன்னை நிறுத்திக்கிச்சுன்னா இந்த சக்தி இங்க இயங்காது. இதுக்கு பேரு தான் சம்யோகம்னு பேரு. முதல்ல திருஷ்டா திருஷ்ய சம்யோகம்னு சொன்னாரு. எப்படி திருஷ்டாவும் திருஷ்யமும் சம்யோகம் பண்ணிக்குது? சரி, உதாரணத்துக்கு இப்படி கேட்கலாம். நம்ம உடம்பெல்லாம் எதனால ஆனது? இந்த பாடி எதனால ஆனது? உடல் 24 செல் தத் செல்களால் ஆனது. எல்லா உயிர்களும் செல்களால் ஆனது. இந்த உடலும் செல்களால் ஆனது. ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் எதனால் ஒட்டப்பட்டு இருக்கிறது? ஆப்ஷன் ஏ ஃபெவிக்யூக், ஆப்ஷன் பி ஃபெவிகால், ஆப்ஷன் சி சோறு, ஆப்ஷன் டி தண்ணி. ம்? எதுல ஒட்டப்பட்டிருக்கு? ஒவ்வொரு செல்லும் ஒட்டப்பட்டிருக்கா? ஒவ்வொரு செல்லும் சேர்ந்திருக்க, தனித்தனி இருக்கா? செல்கள் எதனால் இணைக்கப்பட்டிருக்கிறது? குயிக், ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியிருக்கா, இல்ல ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்கா? இந்த பாடி இருக்கு. இந்த பாடியில இருந்து டெட் பாடி, ஒரு டெட் பாடியில 1 வீக் கழிச்சு இப்ப இருக்கிற செல்லோட பைண்டிங், அந்த பைண்டிங், அந்த ஒரு ஒரு செல் ஒட்டப்பட்டிருக்கிறது அப்படியே இருக்குமா, லூஸ் ஆகுமா?
ஒவ்வொரு செல்லுக்கு இருக்கக்கூடிய பைண்டிங், அந்த ஹோம்னஸ், அந்த டைட்னஸ் அப்படியே இருக்குமா, பிரிஞ்சிருமா, குறைஞ்சிருமா? குறையும் இல்ல, டெஸ்ட்ராய் டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே கலந்துக்கும். அப்ப அதுக்கு எங்க இருந்து வருது சக்தி? டெட் பாடிக்கும் உயிர் உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி அதெல்லாம் கலந்து போகுது? அப்போ உள்ளார இருந்து ஒரு சுவாமி சக்தி, அதுல இருந்து இந்த ரூப சக்தி எப்பொழுதும் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அதாவது உபலப்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தொடர்ந்து பெறுவதனாலதான் இந்த சேர்க்கையானது நிகழுது. இந்த சேர்க்கை அப்படி இல்லைன்னா கலண்டு போயிடும். அப்படி அந்த சேர்க்கை கலண்டு போயிடுச்சுன்னா டெத்து. இத நம்ம தனித்தனியா பிரிச்சு புரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். இப்ப இந்த சம்யோகம் அப்படிங்கறது ஏற்கனவே 17வது சூத்திரத்துல ஹேத்து சொல்லி 18வது சூத்திரத்துல சம்யோகம் ஏத்து சொல்லியிருப்பாங்க. அந்த 18வது சூத்திரத்துல இருக்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த 23வது சூத்திரம். ரெண்டுமே அங்க ஹேய ஹேத்து திருஷ்டாதிருஷ்ய சம்யோகம் 17 தான் சார். 17 தானே? 17 17 சரி. 17 திருஷ்டாதிருஷ்ய சம்யோகம் 17ல இருக்கு. அந்த 17க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் 23. அதே தான் இங்க வேற எதுவும் இல்லை. ஸோ அது எப்படி சம்யோகம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். தஸ்ய ஹேதுர் அவித்யா, இந்த சேர்க்கை இருக்குல்ல, இது ஏன் தொடர்ந்து இந்த சக்தியை பெறுவது போல நாம உணர்றோம் அப்படின்னு சொல்றோம். இந்த பெறுவதே ஒரு விதமான அறியாமை தான். இது ஹேத்துக்கான டெபினிஷன். தஸ்ய ஹேதுர் அவித்யா, எதை பத்தி நமக்கு தெரியாது. ஒருத்தனுக்கு அறியாமைன்னு ஒண்ணு சொல்றமே, அது எதை பத்தின்னு தெரியாது. அனாத்மாவை ஆத்மான்னு நினைச்சுக்கிறதுக்கான டெபினிஷன் படிச்சோமா? அவித்யாக்கான டெபினிஷன் படிச்சோமா? அந்த டெபினிஷன் என்னென்ன படிச்சோம்? நித்யா, அசுச்சி, அனித்தியமானது, நித்திய அசுச்சி, அசுத்தமானது, அனித்தியமானது, அசுத்தமானது, துக்கமானது, அப்புறம் நான் செல்ஃபா செல்ஃப், அனாத்மா. இதெல்லாம் தான் அவித்யா. இதெல்லாம் தான் அந்த அவித்யா. இதுதான் தசி ஹேத்துர் அவித்யா. இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சீங்களே இந்த திருஷ்யம்னு, அந்த பெறுகின்ற நீங்க அந்த ரூபசக்தி, இந்த ரூபசக்தி எல்லாம் எதனால ஆனது அப்படின்னா இதனால ஆனதுதான். இந்த ரூபசக்தி, இந்த தொடர்ந்து பெறுகின்ற சக்தி தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் நம்மளுடைய ரிசீவிங், இதெல்லாம் தான் நம்மளுடைய அபிப்பிராயம், இதுதான் நம்மளுடைய அடையாளம். ஆனா நம்மளுடைய ஒரிஜினல் என்னது? திருஷ்டா தான் நம்மளுடைய ஒரிஜினல். ஆனா நாம இதுல இருக்கோம். அதனாலதான் இதை ஹேத்துன்னு சொல்றோம், அவித்யான்னு சொல்றோம். இந்த அவித்யா தத்அபாவாத், எப்பொழுது இந்த அவித்யா இல்லாம போதோ அப்போது சம்யோகம் இல்லாமல் போகும். வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. தத்அபாவாத் 24வது சூத்திரத்துல சொல்லப்பட்ட அவித்யா, அத ஹேத்து. தத் அபாவாத்னா ஹேத்து இல்லாம போனாலும் எடுத்துக்கலாம், அல்லது அவித்யா இல்லாம போனாலும் சரி எடுத்துக்கலாம். எப்பொழுது ஹேத்து இல்லாம போதோ அல்லது எப்பொழுது அறியாமை இல்லாம போதோ அப்ப சம்யோகம் இல்லாம போகும். அவ்வளவுதான், சம்யோகம் அபாவ. எப்பொழுது சம்யோகம் இல்லாம போதோ அப்ப ஆனம் ஏற்படும். ஆனம் அப்படிங்கிறது கைவல்யமே தான், இன்னொரு பேர் தான், அல்லது லிபரேஷன் அப்படின்னு பேரு, விடுதலைன்னு பேரு. இந்த சம்யோகம் இல்லாம போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது திருஷ்டா மட்டும் தனியா இருக்கும். அந்த தனிமையா இருக்கிறதுக்கு பேரு ஹானம்னு பேரு. இந்த ஹானம் யாருக்கு ஹானம், எதுக்கு ஹானம்? தத்து திருஷ்டா, அந்த திருஷ்ய கைவல்யம், அந்த திருஷ்டாவுக்கு கைவல்யம் என்று சொல்லப்படும். இதோட பதஞ்சலி மகரிஷி என்ன கான்செப்ட் சொல்ல வந்தாரோ அது சொல்லி முடிச்சிட்டாரு.
கைவல்யம் வரைக்கும் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனம் தத்ருஷ்ய கைவல்யம் தத்தபாவாத் சையோக அபாவோ ஆனம் தத்ருஷ்ய கைவல்யம் 24வது சூத்திரத்துல எங்க 17ல உங்களுக்கு ஹேய ஹேத்து, அந்த ஹேய ஹேத்துல இருந்து அடுத்து ஹேத்து வந்து டிஃபைன் பண்ணி ஹேத்து எப்ப இல்லாம போதும் அப்ப ஹானம். இப்ப இந்த ஹானம் நிலையை அடையணும்னா இந்த அறியாமை இல்லாம போகணும். அறியாமை எப்படி இல்லாம போகும்? அதுக்கான ஒரு உபாயத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன உபாயம்னா விவேக கியாதி அப்படிங்கறதுதான் ஆனத்துக்கான உபாயம். இப்ப ஹானோபாயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஆனம்னு ஒண்ணு இருக்கு, உபாயம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் ஹானோபாயம். உபாயம் அப்படிங்கிறது அஷ்டாங்க யோகம், ஹான உபாயம் அப்படிங்கிறது விவேக கியாதி. இந்த விவேக கியாதிங்கிறது ஒண்ணும் இல்ல, அவித்யா என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதம். அவித்யா என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதம்னா என்னவா இருக்கும்? வித்யா. டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ். வித்யா வித்யா வித்யா, வித்யா ஞானம், அறிவு, அவ்வளவுதான். அப்ப இந்த விவேக கியாதி வந்து அது எப்பேற்பட்ட விவேக கியாத்தியா இருக்கணும்? விப்ளவம் இல்லாததா இருக்கணும். அதுதான் அவிப்ளவம். நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் மறந்து போயிடும். அதெல்லாம் விப்ளவ ஞானம். ஆனா இங்க அவிப்ளவ ஞானம், தெல்ல தெளிந்த ஞானம், தெல்ல தெளிந்த அறிவு. அதுதான் ஹானத்துக்கான உபாயம். இந்த ஹானோபாயம், ஹானத்துக்கான உபாயம் அப்பேற்பட்டது தான் வேணும்னு சொல்றாரு. அதுதான் ஹானத்துக்கான உபாயம். அதுக்கான உபாயம் என்ன? அது எப்பேற்பட்டது அப்படிங்கறத வந்து 27ல சொல்றாரு. அந்த ஞானம் எப்படி இருக்கும்னா தஸ்ய சப்ததா பிராந்த பூமி பிரக்ஞா. இது வந்து ஒரு பிரக்ஞா அப்படின்னா ஞானம். இதுக்கு ஞான யோகத்தை கம்ப்ளீட்டா டிஸ்கிரைப் பண்ற டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த டெக்ஸ்டுக்கு யோக வாசிஷ்டம் அப்படின்னு பேரு. அந்த வசிஷ்டத்துல ஞான சப்த பூமிகா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஞான சப்த பூமிகா அப்படின்னு யாருக்கா கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்பட்டிருக்கோமா? காளி கராளி காளீஸ்வரியம்மா, ஞான சப்த பூமிகா. உபனிஷத்துல வரும்ல சார். ம் அடி வாங்கி படிச்ச மாதிரியே இருக்கா? ஞானத்தின் 7 படிநிலைகள் இங்க அதாவது சொல்றது. தஸ்ய சப்ததா பிராந்த பூமி பிரக்ஞா. பிராந்தக அப்படிங்கிறது வந்து இந்த 7 படிநிலைகளை கடந்தது அப்படின்னு அர்த்தம். 7 படிநிலைகளை வந்து கடந்த ஒரு ஞானம் இந்த விவேகியாதி ஞானம். அந்த விவேகியாதி ஞானத்தை பெறுவதற்கான உபாயம் என்ன? அதுதான் யோகாங்கம். யோகாங்கங்களை அனுஷ்டானம் பண்ணி அசுத்தம்னு சொல்லக்கூடிய அறியாமை நீங்கி க்ஷயமாகி குறைஞ்சி ஞானம் தீப்திகி, ஞானம் ஒளிர் விட்டு முழுமையடைகின்ற அந்த முழுமையான ஞானத்துக்கு விவேக கியாத்தின்னு பேரு. அப்ப இந்த விவேக கியாதி அப்படிங்கிறது ஹானோ உபாயம். யோக அங்கங்கள் என்பது ஆனம், சரி ஆன உபாயம். வணக்கம். ஸோ இப்போ நமக்கெல்லாம் என்னென்ன வேணும்னா என்னென்ன வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே 6 வார்த்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஹேயம், ஹேய ஹேத்து, ஹேத்து, ஹானம், ஹான உபாயம், உபாயம். இந்த 6த்துக்கும் என்னென்ன இணையான வார்த்தைகள் வேணும்? ஹேயம் என்பது என்னது? துக்கம். ப்ராப்ளம். துக்கம். வெரி குட் சிவகுமாரி அம்மா, செம அலர்ட். ஓகே, ஹேய ஹேத்து துக்கத்துக்கான காரணம். காரணம். ஹேய ஹேத்து சம்யோகம். சம்யோகத்துக்கு ஹேத்து என்னது? காரணம். ஹேத்துக்கான காரணம் என்னது? அது காரணம். என்னது? காரணம் தான். என்னது? அவித்யா. அவித்யா.
அவித்யா. அவித்யா. ஓகே. ஆணம். ஆணம். கைவல்யம். கைவல்யம். வெரி குட். ஆணோபாயம். விவேக விவேக. விவேக கியாதி. உபாயம். அஷ்டாங்க யோகம். வா, வெரி குட், சூப்பர். அவ்வளவுதாங்கம்மா. சதுரிய முடிஞ்சது. பதஞ்சலி யோக சூத்திரோட கான்செப்ட் இவ்வளவுதான். ஏயம் ஹேத்து ஆன உபாயம். ஏயம் ஹேத்துல ஆன உபாயத்துல தான் நம்ம 2 எக்ஸ்ட்ரா எடுப்போம். கிளியரா இருக்கா? பொம்மை புரியுதா? பொம்மை பார்த்து கதை சொல்லலாமா? புரியுதுன்னு பொம்மை எல்லாம். ஏயம் இருக்கு. ஏயம் வந்து ஏயம் துக்கம், ஃபியூச்சர் துக்கம். ஏத்து வந்து அவித்யா. ஆணம் கைவல்யம். அதுக்கான உபாயம் வந்து ஆணவ உபாயம் வந்து விவேக கியாதி. விவேக கியாதி அடையறதுக்கான உபாயம் அஷ்டாங்க யோகம். விவேக கியாதி ரவிப்ளவ ஆணோபாயம் தஸ்ய பிராந்த பூமி பிரக்ஞா யோக அங்க அனுஷ்டான தசுதிசய ஞான தீப்தி அவிவேக கியாத்திகை. இதுல ஏதாவது புரியாத வார்த்தைகள் இருக்கா? 28வது சுத்துல ஏதாவது புரியாத வார்த்தைகள் இருக்கா? யோகா அங்கா, அனுஷ்டானம், அசுத்திக்ஷயம், ஞான தீப்தி, ஏதாவது புரியாத வார்த்தைகள் இருக்கா? ஏதாவது வார்த்தைகள் புரியலாம் சொல்லுங்க, போயிடலாம். இல்ல தானே? எல்லாம் கிளியர். இதுல இருந்து இனிமேல் உங்களுக்கு எல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி ஸ்டவ் அங்காணி 8 அங்கங்களை உடையது. யோக அங்கங்கள்னு 28ல அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த 8 அங்கங்கள் 29ல சொல்லப்படுது. 30, 31 யமாவை என்னென்ன இயமா இருக்கு அது எப்படி ஃபாலோ பண்ணணும்? 30, 31ல 32ல 32, 33, 34 3 சூத்திரம். நியமா என்னென்ன இருக்கு? 32. 33ல அது எப்படி பண்ணணும்? 34ல அதுக்கான டெபினிஷன். 33ல பிரதிபக்ஷ பாவனம். 34ல பிரதிபக்ஷ பாவனத்துக்கான டெபினிஷன். 35ல இருந்து 45 வரைக்கும் இயமா நியமாவோட பெனிஃபிட். இயமா 5, நியமா 5, மொத்தம் 10. 10க்கும் 10 சூத்திரம் இல்ல, 11 சூத்திரம். 11 சூத்திரம் வந்து இயமா நியமக்கான பெனிஃபிட்டை சொல்ல போகுது. 46, 47, 48 3 சூத்திரங்கள் ஆசனாக்கு. 49, 50, 51, 52, 53 5 சூத்திரங்கள் பிராணாயாமாக்கு. 54, 55 பிரத்யாகாருக்கு. இதோட சாதன பாதை நிறைவடையும். அது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கவிதாமாக்கு. புரியல தானே? ஹரிகரன் ஐயா என்னமோ பண்ணி பாக்குறாரு அதே மாதிரி. தேங்க்யூ. ஸோ சாதன பாதால இனிமேல் சாதன பாதங்கள் கஷ்டம்னு கிடையாது. ஆனா அந்த ஒரு ஹேயம் ஹேத்து ஹான உபாயம்
அந்த வரக்கூடிய அந்த சதுர்வியோகவாதம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சிந்தனைகள் போட 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 உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்துடும். இன்னும் ஒரு 1 or 2 கிளாஸ்ல வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப அதெல்லாம் பேச பேச அப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும். சரிதானா? வகுப்பை நிறைவு செய்யலாமா? Sit in comfortable position. Keep your hands in Namaskar Mudra. Gently close your eyes. Take a deep breath in and long breathe out. Now take a deep breath in. Chant over. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. Feel the nice vibration, feel the calmness of your mind. Gently rub your palms, keep on your eyes, bring awareness on your eyes. Gently open your eyes, see the palm with a smile, feel happy, feel happy. அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாக்கட்டும். வாழ்க ஓமுதல்.